வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின எபித்தாலமேனோட சமரியை பார்க்கலாம் வாங்க. ஸ்பென்சர் லண்டனில் 1552 இல்லைனா 1553 பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூலில் தான் படித்தார். அங்கே தான் அவர் லாட்டின் அண்ட் க்ரீக் படித்தார். பின்காலத்தில் அது அவருக்கு லாட்டின் க்ரீக் கிளாசிக்ஸை படித்து புரிஞ்சிக்கிட்டு அதுலேருந்து அவரோட கவிதைகளை எழுதுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பெம்ப்ரோக் ஹாலில் தான் லிட்ரேச்சர் அண்ட் ரிலிஜன் படித்தார். அங்கே தான் அவர் பிஏ 1573லையும் எம்ஏ 1576லையும் முடித்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் பொயட்ரி, அதாவது த ஷெப்பர்டஸ் கேலண்டரை 1579 எழுதினார். இதை அவர் சர் ஃபிலிப் சிட்னிக்கு டெடிகேட் பண்ணார். பின்னாடி அவர் த ஃபேரி குவீன், அம்ரோட்டி, எபித்தாலமன்லாம் எழுதினார். இது அம்ரோட்டி அண்ட் எபித்தாலமன் ஒரு சானட் சீக்வென்ஸு. அது அவரோட ஒய்ஃபான எலிசபெத் பாயிலுக்கு தான் அவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவருடைய வேலைகள் என்னென்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு பிஷப் ஆஃப் ராச்செஸ்டருக்கு செக்ரட்டரியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஏர்ல் ஆஃப் லீச்செஸ்டருக்கு செக்ரட்டரி ஆனார். இந்த ஏர்ல் ஆஃப் லீச்செஸ்டர் தான் அவரை குவீன் எலிசபெத் கோர்ட்டில் இருந்த மற்ற போயட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் 1580 அவரை செக்ரட்டரியாக லார்ட் டெப்யூட்டி ஆஃப் அயர்லாண்டாக அவர் அமைச்சாங்க. அப்புறம் 1596 என்ன ஆயிடுச்சுன்னா, அ வியூ ஆஃப் த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் அயர்லாண்டுன்னு ஒரு பேம்ப்ளெட் எழுதினார். அது அவருக்கு ரொம்ப எதிர்ப்பை ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் 1598 9 இயர்ஸ் வார் நடக்கும்போது அவரை அயர்லாண்ட்லேருந்து வெளியேற சொல்லிட்டாங்க. அங்கேருந்து அவர் லண்டனில் 1599 அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவரை போய்ட்ஸ் கார்னர், வெஸ்ட்மினிஸ்டர் ஆபியில் இருக்க போய்ட்ஸ் கார்னரில் தான் புதைச்சிருக்காங்க. இன்றைக்கும் அங்கே போகிறவங்க அவரோட கல்லறையை போய் பார்க்க தான் செய்கிறாங்க. இப்போ எட்மண்ட் ஸ்பென்சர் அம்ரிட்டின்னா இட்டாலியனில் கியூபிட்ஸ், அதாவது நம்ம மன்மதர்னு சொல்கிறோம்ல, அது கியூபிட்ஸு. அதை அம்ரிட்டின்னு எலிசபெத் பாயில் அவர் விரும்பிட்டு இருந்த டைமில், அதாவது அயர்லாண்டில் தான் அவங்கள சந்திச்சாங்க. அப்போ அவங்களுக்காக அதை எழுதுனது. அம்ரிட்டியை அவர் எபித்தாலமனுக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் எபித்தாலமன் தான் முதல்ல பப்ளிஷ் ஆச்சு. எபித்தாலமன் அவர் 1594 அவரோட திருமணத்தை கொண்டாடுறதுக்காக எழுதினார். 1595 அது பப்ளிஷ் ஆச்சு. இந்த போயமில் பார்த்திங்கன்னா அவர் எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த நாள் என்னதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லா டீட்டெயில்ஸும், சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம், அதுக்கப்புறம் நிலவு வருது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், அந்த 20 ஜூன் அன்னைக்கு எப்படி இருந்தது, அதாவது அதுதான் அந்த இயரோட லாங்கஸ்ட் டே. அது 1594 அது எப்படி இருந்தது, ஏது என்ன, அதாவது இயற்கையோடு சேர்ந்து அவர் அவர் திருமணத்தை கொண்டாடின மாதிரி அவர் இதை எழுதியிருப்பார். சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போம் ஸ்பென்சர் அவருடைய ஒய்ஃப் அவர்கிட்ட பிற்காலத்தில் எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறத முன்னாடியே சொன்ன மாதிரியும் சொல்கிறாங்க. சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த போம் நீங்கள் படிக்கும்போது பொலிட்டிக்கலாகவும் படிக்கலாம். இதில் மாப்பிள்ளை ரூலிங் கவர்மெண்ட்டான இங்கிலாண்டும் பெண் மணமகள் அவங்களுக்கு கீழே இருந்த அயர்லாண்டுமா அவர் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு நல்லா தெரியும் இது அவரோட திருமணத்தை அவர் கொண்டாடுறதுக்காக தான், அவருடைய மனைவிக்கு ஒரு பரிசாக தான் இதை எழுதியிருக்காரு. இதில் மொத்தம் 24 ஸ்டான்சஸ் இருக்குது, 365 லைன்ஸ், அதாவது ஒரு வருஷத்தில் எத்தனை நாட்கள் இருக்கோ அதை கணக்கு வச்சு எழுதியிருக்காரு. இதில் 16 ஸ்டான்சஸ் பகல் வேளையில் நடந்ததாகவும், கடைசி 8 ஸ்டான்சஸ் இரவில் நடக்கிற மாதிரி எழுதியிருப்பார். இதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆரம்பத்தில் எப்போதுமே போயட்ஸ்லாம் ஒரு போம் எழுதும் போது மியூசஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் மியூசஸ்னால் தேவதைகள் மாதிரி, அவங்க தான் அவங்களுக்கு துணை புரியணும். இப்போ மில்டன் பார்த்தீங்கன்னா அவர் பேரடைஸ் லாஸ்ட் எழுதும் போதும் எல்லா மியூசஸும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி என் கூட இருந்து இதை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. இங்கேயும் அவர் அப்படி தான். ஆனால் எது கூப்பிட்றாருன்னா, போய் என்னோட மணமக்களை எழுப்புங்க அப்படின்றவர். அதுக்கப்புறம் சூரிய உதயம் ஆகிட்ட அப்புறம் மருமகள் எழுந்து அவங்களும் தயாராகி மணமேடைக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. ஆனால் உடனே அவருக்கு என்னென்னா, எல்லாருமே எங்களை தனியாக விட்டு போங்க, நானும் அவங்களும் தனியாக இருக்கணும், நாங்கள் எங்கள் திருமண இரவை நல்லபடியாக கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திருமண இரவு வந்த உடனே அவர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, எல்லா கடவுள்களையும் அழைக்கிறாரு. எதுக்கு அழைக்கிறாருன்னா, எங்களுக்கு நல்ல வாரிசுங்களை கொடுங்க, நிறைய குழந்தைங்களை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக கூப்பிட்ற மாதிரி இந்த போயமை அவர் எழுதியிருக்காரு. இப்போ ஒரு ஸ்டான்ஸாவை நம்ம பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1 என்ன பண்ணுறாருன்னா,
அவர் வந்து மியூசஸ் எல்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, வந்து பாடுங்க, என்னுடைய மணமகளோட அழகை பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரணமாகவே எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் மியூஸை தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இங்கே ஸ்பென்சர் வந்து எல்லா மியூசஸுமே கூப்பிட்றாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, என்னுடைய பாடலுக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு துணை வேணும், இவங்களுடைய அருள் வேணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்ஃபியஸ்ன்னு ஒரு மித்திக்கல் கேரக்டர், அவரோட மனைவி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அவர் வந்து அருமையாக மியூசிக் வாசிக்கக்கூடியவர், யாழ்ன்ற ஒரு இசைக்கருவியை அருமையாக வாசிக்கக்கூடியவர் தான் ஆர்ஃபியஸ். அந்த இசையை வச்சு அவர் யமலோக கடவுளை வந்து, அதாவது டெத் கடவுளை வந்து மகிழ்விச்சு அவர் வந்து சரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது என் மனைவி எனக்கு வந்து திருப்பி வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் வந்து சரின்னு சொல்லிடுறாரு. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்ஃபியஸ் வந்து அவரோட மியூசிக்கை வச்சு அவருடைய இறந்த மனைவியை திருப்பி மீட்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து பாடல் எழுதக்கூடியவர், ஸோ என்னோடய கவிதையை வச்சு என்னுடைய மணமக்களை நான் எழுப்ப போகிறேன் தூக்கத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேராக சீக்கிரமாக எழுந்து வா, நம்ம வந்து திருமணம் செய்ய வேண்டிய நாள் இது அப்படின்றாரு. இந்த பாடல்களில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டான்ஸாஸுமே வந்து கடைசியில் த வுட் ஷேல் டு மீ ஆன்சர் அண்ட் மை எக்கோ ரிங்குன்னு முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். யூ லேர்ன்ட் சிஸ்டர்ஸ்ன்றது இங்கே மியூசஸ் தான் அவர் சொல்கிறாரு. விச் ஹவ் ஆஃபன் பீன் டு மீ ஏடிங். அவங்க என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நான் பாடல் எழுதினாலும் நீங்கள் எனக்கு வந்து துணையாக இருந்திருக்கீங்க. அதர்ஸ் டு அடோன்னா அலங்காரம் பண்ணுறது. இப்போ பாடல்களில் வந்து அணின்னு சொல்கிறோம் இல்லையா, அழகுபடுத்துறதுன்னு. அந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட துணையோடு தான் எனக்கு நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வந்து என்னோடய பாடல்கள் வந்து அலங்காரமாகவும் இருந்திருக்கு. whom you thought worthy of your graceful rhymes. ஆனால் நீங்கள் இதை ஏன் செஞ்சீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ரொம்ப திறமையானவன், நான் நல்லா பாடல் எழுதக்கூடியவன்னு. அதனால தான் இவனுக்கு இந்த திறமை இருக்கிறதுனால நம்ம வந்து இவனுக்கு துணை பொருளான்னு நீங்கள் நினச்சதுனால தான் எனக்கு வந்து இத்தனை நாளாக என்னோடய கவிதைகளுக்கு துணையாக இருந்திருக்கீங்க அப்படின்றாரு. that even the greatest did not greatly scorn to hear their name sung in your simple lays. அதனால தான் பெரிய பெரிய மனிதர்களை பற்றி நான் எழுதுனா கூட அவங்க வந்து ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்னு வெறுப்படையலை. நான் சிம்பிளாக எழுதுனா கூட அவங்க பேரை வந்து நான் எழுதுனதுக்காகவே அவங்க சந்தோஷப்பட்டாங்க. பட் ஜாய்ட் இன் தே ப்ரேஸ். அதே சமயத்தில் என்னை மனசார சந்தோஷமாக பாராட்டுவாங்க. அவங்கள பற்றி நான் எழுதும் போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அண்ட் வென் யூ லிஸ்ட் யுவர் ஓன் மிஸ்ஹாப்ஸ் டு மோன் விச் டெத் ஆர் லவ் ஆர் ஃபார்ச்சூன்ஸ் ரெக்டட் ரேஸ். அதே சமயத்தில் நான் சில வருத்தமான விஷயங்களுக்கும் பாடல்கள் எழுதியிருக்கேன். இறப்பை பற்றி எழுதியிருக்கேன், லவ் ஃபெயிலியரை பற்றி எழுதியிருக்கேன், பண இழப்பு, அதாவது அவங்களுடைய ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஏதாவது பெரிய நஷ்டம் வந்தால் அதை பற்றியும் நான் எழுதியிருக்கேன். அப்போது நீங்கள் யுவர் ஸ்ட்ரிங் குட் சூன் டு சேடர் டென்னர் டேர்ன். உங்களுடைய அருளால் எனக்கு வந்து சில வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள் வந்து அந்த சூழ்நிலையோடைய வருத்தத்தை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தும். அண்ட் டீச் த வுட்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் டு லேமெண்ட் யுவர் டோல்ஃபுல் டிரர்மெண்ட். எந்த அளவுக்கு அது வருத்தமாக இருக்கும்னா, அந்த பாடலை கேட்டால் காடுகள்லேருந்து ஆறுகள்லேருந்து எல்லாமே வந்து வருத்தப்படுற அளவுக்கு அவங்க வருத்தத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு என்னோடய பாடல்கள் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அண்ட் லே தோஸ் சாரஃபுல் கம்ப்ளைண்ட்ஸ் அசைடு. அவங்களுடைய வருத்தத்தெல்லாம் அந்த பாடல்கள் வந்து கொட்டி தீர்க்கும். அண்ட் ஹேவிங் ஆல் யுவர் ஹெட் வித் கார்லண்ட் க்ரவுண்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் லே தோஸ் சாரஃபுல் கம்ப்ளைண்ட்ஸ் அசைடுனா அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, ஐயோ இன்றைக்கே நான் வந்து வருத்தமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன், இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாள், அதனால் வந்து நான் எந்த விதமான வருத்தமோ இல்லை கஷ்டமோ கடந்த காலத்தில் இருந்ததை பற்றி நினச்சி பார்க்க கூட விரும்பல. அதனால் அதெல்லாம் அசைடுனா ஒதுக்கி வச்சிடலாம். அண்ட் ஹேவிங் யுவர் ஹெட்ஸ் வித் கார்லண்ட் க்ரவுண்டுனா, இப்போ வாங்க உங்கள் தலையில் வந்து க்ரௌன் வச்சுக்கிட்டு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஹெல்ப் மீ மைன் ஓன் லவ்ஸ் ப்ரைசஸ் டு ரிசவுண்ட். இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எதுக்குன்னா, இப்போ என்னோடய காதலை பற்றி நான் எழுத போகிறேன், அதை வந்து அருமையாக எழுதுறதுக்கு என் கூட வந்து துணை புரியுங்க. நவ் லெட் த சேம் ஆஃப் எனி பி இன்வைட். அதாவது எப்படின்னா, யார் பார்த்தாலும் என்னுடைய கவிதையை பார்க்கும்போது அது கிட்ட கூட வர அளவுக்கு மற்றவங்க கவிதை இல்லாத அளவுக்கு நான் எழுதணும் அப்படின்றாரு. ஸோ ஆர்ஃபியஸ் டிட் ஃபார் his own bride, so I unto myself alone will sing the wood shall to me answer and my echo ring. ஆர்ஃபியஸ் அவருடைய பிரைடுக்கு அவர் என்ன செஞ்சாரோ அதே தான் நானும் இப்போ என்னுடைய பிரைடுக்கு செய்ய போகிறேன், அதனால் வாங்க அப்படின்றாரு. இப்போ அடுத்த ஸ்டான்ஸால் இப்போ வந்து இன்னும் நாள் வந்து விடியலை,
ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மியூசிக் ஸ்கேல்லையும் போங்க, போய் என்னுடைய பிலாவர்டோட இடத்துக்கு போயிட்டு அவளை எழுப்புங்க. ஏன் எழுப்ப சொல்கிறாருன்னா, ஹைமன் அவர் தான் காட் ஆஃப் மேரேஜ், அவர் ஏற்கனவே எழுந்துட்டார், அதனால் வந்து இந்த பிரைடும் வந்து எழுந்துக்கணும். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பிரைடுக்கு ஞாபகப்படுத்துங்க, இது வந்து அவங்களுடைய திருமண நாள், இந்த நாளை வந்து நம்ம பெருமையாக வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடணும். கடந்த காலத்தில் நடந்தக்கூடிய சில வலிகள், ரணங்கள், கஷ்டங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி அவரை எழுப்புங்க அப்படின்றாரு. ஏர்லி பிஃபோர் த வேர்ல்ட்ஸ் லைட் கிவிங் லேம்ப், வேர்ல்ட்ஸ் லைட்னா எங்கள் சூரியனை தான் சொல்கிறாரு. சூரிய உதயம் ஆகி உலகத்துக்கு வெளிச்சத்தை தரத்துக்கு முன்னாடி, ஹிஸ் கோல்டன் பீம் அப்பான் த ஹில்ஸ் டத் ஸ்ப்ரெட், அவருடைய கோல்டன் ரேஸ் வந்து மலை மேலெல்லாம் படுறதுக்கு முன்னாடி, ஹேவிங் டிஸ்பர்ஸ் த நைட்ஸ் அன்ஷியர்ஃபுல் டேம்ப், அதான் சூரியன் வந்த உடனே இரவோடைய இருட்டு வந்து போயிடும். அது போகிறதுக்கு முன்னாடி, டூ யூ அவேக் வித் ஃப்ரெஷ் லஸ்டி ஹெட், கோ டு த போவர் ஆஃப் மை பிலாவட் லவ், மை ட்ரூவஸ்ட் டர்ட்டில் டவ். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து போய் என்னுடைய பிலாவட் இடத்துக்கு போயிட்டு, ஏன்னா இங்கே வந்து ட்ரூவஸ்ட் டர்ட்டில் டவ் தான் லவ் சிம்பிள், அவங்க தான் என் உண்மையான லவ், அவங்க இடத்துக்கு போய் பிட் ஹர் அவேக், அவங்களை எழுந்துக்க சொல்லுங்கள். ஃபார் ஹைமன் இஸ் அவேக், ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஹைமன் அதாவது காட் ஆஃப் மேரேஜ் அவரே எழுந்துட்டார், அது சொல்லி அவங்கள எழுப்புங்க. அண்ட் லாங் சிங்ஸ் ரெடி ஃபோர்த் ஹிஸ் மாஸ்டர் மூவ், அதாவது அவர் எப்பயோ தயாராகிட்டு புறப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டார்னு சொல்லுங்கள். வித் இஸ் பிரைட் டீம்ட் டெட் தட் ஃப்ளேம்ஸ் வித் மெனி அ ஃப்ளேக் அண்ட் மெனி அ பேச்சுலர் டு வெயிட் ஆன் ஹிம். அவர் ஏன் ஏற்கனவே தயாராகிட்டார்னா, இப்போ இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு நாள், அதனால் நிறைய பேச்சுலர்ஸ் வந்து இன்றைக்கி திருமணத்துக்காக அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டுருக்காங்க, அதனால் அவர் எப்பயோ ரெடி ஆகிட்டு புறப்படுறதுக்கு தயாராக இருக்கார். அண்ட் மெனி அ பேச்சுலர் டு வெயிட் ஆன் ஹிம் இன் தே ஃப்ரெஷ் கார்மெண்ட் ட்ரிம், எல்லாருமே திருமண நாளுக்காக அருமையாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிட் ஹர் அவேக் தேர்ஃபோர் அண்ட் சூன் ஹர் டைட், அதனால் போய் அவங்கள சீக்கிரமாக எழுப்புங்க, அப்போ தான் அவங்க தயாராக முடியும். ஃபார் லோ த விஷ் டே இஸ் கம் அட் லாஸ்ட், ஏன்னா நாங்கள் இத்தனை நாள் காத்திருந்த நாள் கடைசியாக வந்துடுச்சு. தட் ஷால் ஃபார் ஆல் த பெயின்ஸ் அண்ட் சாரோஸ் பாஸ்ட் பே டு ஹர் யூசரி ஆஃப் லாங் டிலைட், அது இத்தனை நாள் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், வலிகள் எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்துக்கும் இப்போ வந்து இன்னிலேருந்து அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அவங்க பட்ட கஷ்டத்துக்கெலாம் பலன் இனிமேல் கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்கள். அண்ட் வைல் ஷீ டத் ஹர் டைட் டூ யூ டு ஹர் ஆஃப் ஜாய் அண்ட் சாலஸ் சிங் தட் ஆல் த வுட்ஸ் மே ஆன்சர் அண்ட் யூ எக்கோரிங், அவங்க திருமணத்துக்கு ரெடி ஆகும் போது நீங்கள் அவங்களுக்கு பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது ஸ்டான்ஸால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மியூசிக் ஸ்கேலெல்லாம் போய் நீங்கள் வரும்போது நீங்கள் வழியில் பார்க்கக்கூடிய நிம்ஸ்னால் தேவதைகள், குட்டி குட்டி தேவதைகள்னு சொல்லுவாங்க, அந்த தேவதைகளெல்லாம் அழைச்சின்னு வாங்க, எல்லாருமே அந்த திருமண மண்டபத்துக்கு அழைச்சின்னு வாங்க. அப்படி அவங்க வரும்போது வழியில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாத்தையும் அவங்க பறிச்சுக்கிட்டு வந்துட்டு அதை வந்து திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் அவங்க மலரில் வந்து தூவணும். அதுவும் பர்டிகுலராக வந்து மணமகள் நடந்து வராங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் தூவணும். அதாவது மணமகளுடைய கதவுலேருந்தே ஆரம்பித்து, அதாவது அவங்க படுக்கையிலேருந்து இறங்கணுன்னு எங்கே காலை வைப்பாங்களோ அங்கேருந்து திருமணம் நடக்கக்கூடிய இடம் வரைக்கும் அந்த பூக்களை அவங்க தூவணும். ஏன்னா அவங்க கால் வைக்கிற இடம்லாம் மலர்களாக தான் இருக்கணும், இல்லைனா ஏதாவது கல் வந்து அவங்கள குத்தி அவங்கள காயப்படுத்திடும், அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Bring with you all the nymphs that you can hear, both of the rivers and the forest green, and of the sea that neighbors to her near. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வரும்போது எல்லா நிம்ஸையும், அதாவது இந்த ரிவர்ஸ் மாதிரி வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய நிம்ஸு, அதுக்கப்புறம் காட்டு வன தேவதைகள்ன்றோம் இல்லையா, காட்டில் இருக்கக்கூடிய நிம்ஸு, அதுக்கப்புறம் கடலில் இருக்கக்கூடிய நிம்ஸ், எல்லாம் எதெல்லாம் அருகே இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வாங்க. ஆல் வித் கே கார்லண்ட்ஸ் குட்லி வெல் பி சீன், அவங்க வரும்போது நல்ல கேனாக நல்ல கலர்ஃபுல்லாக வண்ணமயமான மணமாலைகளோடு அவங்க வந்து நான் பார்க்கணும். அண்ட் லெட் them ஆல்சோ வித் them bring in hand another gay garland, அது மாத்திரம் இல்லாமல் அவங்க எல்லாரும் இன்னொரு மாலையும் கொண்டு வரணும், அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் மை ஃபேர் லவ் ஆஃப் லில்லிஸ் அண்ட் ஆஃப் ரோசஸ், அது வந்து என்னுடைய லவருக்கு அது எதில் பண்ணியிருக்கணும்னா லில்லிஸ் அண்ட் ரோசஸை வச்சு அந்த மணமாலையை அவங்க செஞ்சுருக்கணும். பவுண்ட் ட்ரூ லவ் வித் அ ப்ளூ சில்க் ரிப்பன், அந்த மணமாலையை அவங்க ப்ளூ சில்க் ரிப்பனால் கட்டியிருக்கணும். அண்ட் லெட் them மேக் கிரேட் ஸ்டோர் ஆஃப் bridal poses and let them bring store of other flowers, அதே மாதிரி
அந்த இடத்த வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கும் அவங்க நிறைய மலர்களை கொண்டு வரணும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நிறைய மலர்களை அவங்க கொண்டு வரணும். And let the ground whereas a foot shall tread, for fear the stones or tender foot should wrong, be strewed with fragrant flowers all along and diapered like the discolored meadow. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பூக்கள் எல்லாம் வந்து அவங்க தரையில் எப்படி போடணும்னா, ஒரு புல் தரை மாதிரி ஆக்கிடணும் அந்த இடத்த. அந்த மாதிரி மலர்களாலேயே அந்த தரையை வந்து மெடோ மாதிரி அலங்கரிச்சிடணும். மெடோனா எங்கே அவங்க கால் பட்டாலும் மலர்கள் மேலே தான் இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது கல் வந்து அவங்க தவறுதலாக மெரிச்சிட்டு அவங்க காலை வந்து காயப்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நிறைய மலர்களை கொண்டு வந்து தரையெல்லாம் அவங்க அலங்காரம் பண்ணணும். which done do at a chamber door away. இது எங்கே அவங்க செய்யணுன்னா, அவங்க இருக்கிறாங்களே அந்த பிரைட் இருக்கக்கூடிய மணமகள் அறையிலேருந்தே அவங்க செய்யணும். For she will awaken straight, the whiles do you this song unto her sing, the wood shall to you answer and your echo ring. ஏன்னா அவங்க எழுந்த உடனே நேராக வந்து திருமண மேடைக்கு தான் வருவாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் மலர்களை போட்டு வைங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு பாட்டும் பாடுங்க அப்படின்றாரு. 4th ஸ்டான்ஸால் அவர் வந்து இப்போ வரக்கூடிய வேரியஸ் நிம்ஸை வந்து அவர் சொல்கிறாரு, சீக்கிரமாக வாங்க, வந்து இந்த நாளை வந்து ஒரு பர்ஃபெக்டான நாளாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸை வந்து பார்த்துக்கக்கூடிய நிம்ஸ் கிட்ட சொல்கிறாரு, தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கணும். அதாவது அதில் மீட்கள்லாம் இருந்து அந்த தண்ணியை அசுத்தம் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னா, அப்படியே நம்ம பார்த்தோன்னா கண்ணாடி மாதிரி நம்மளுடைய முகம் வந்து நமக்கு அதில் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மவுண்டன்ஸ் அண்டு வுட்ஸ்னா ஃபாரஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய நிம்ஸை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மான்களெல்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்க, அதை வேட்டையாடுற வர உல்ஸ்கேலேருந்து நரிங்கக்கிட்டேருந்து அதை காப்பாற்றுறீங்க, ஓநாயங்கிட்டேருந்து அதை காப்பாற்றுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பாக அந்த இடத்த பார்த்துப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து போர்க்கலையில் திறமையாக இருப்பீங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி வந்து எங்களுடைய திருமணத்தில் எந்த தடங்களும் இல்லாமல் நீங்கள் வந்து என் மணமக்கள் கூட துணையாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 2 பேருமே, அதாவது ரிவர்ஸ், ஃபாரஸ்ட், எல்லா மவுண்டன்ஸ் இதுலேருந்து வரக்கூடிய நிம்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த திருமணத்துக்கு மேலும் அழகு சேர்க்கணும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, யூ நிம்ஸ் ஆஃப் முல்லா விச் வித் கேர்ஃபுல் ஹெட் the silver scaly trouts do tend full well, and greedy pikes which use therein to feed, those trouts and pikes all others do excel, and you likewise which keep the rushy lake where none do fishes take, bind up the locks the which hang scattered light. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மியூசிஸுமே வாங்க, வந்து இந்த இடத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும், இந்த இடத்த பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும், அலங்காரமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லேக்ஸ்லேருந்து வரக்கூடிய மியூசிஸை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க, எந்த மீனுமே வந்து அதை அசுத்தம் பண்ணாமல் பார்த்துக்கணும், அது எப்படின்னா சுத்தமாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாக்ஸ்னால் நம்மளுடைய தலைமுடியை தான், அதையெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கட்டிக்கிட்டு, அதாவது அப்படி இப்படின்னு களைஞ்சி இல்லாமல் பார்த்துக்கிட்டு, அண்ட் இன் ஹிஸ் வாட்டர்ஸ் விச் யுவர் மிரர் மேக், அந்த தண்ணியை வந்து சுத்தம் பண்ணுங்கள். எவ்வளோ சுத்தம்னா அது தண்ணியாக இல்லாமல் கண்ணாடி மாதிரி சுத்தமாக இருக்கணும், அந்த அளவுக்கு. பிஹோல்ட் யுவர் ஃபேஸஸ் ஆஸ் த கிறிஸ்டல் பிரைட், அதில் நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது அப்படியே கிறிஸ்டல் மாதிரி பிரைட்டாக உங்கள் முகம் தெரிகிற மாதிரி இருக்கணும். தட் வென் யூ கம் வேர் ஆஸ் மை லவ் டத் லை நோ பிளெமிஷ் ஷீ மே ஸ்பை, அப்போ தான் நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது என்னோடய லவ்வை பார்க்க வரீங்க இல்லையா, அவங்க வந்து உங்ககிட்ட எந்த கரையுமே பார்க்கக்கூடாது, எந்த விதமான கரையுமே இல்லாமல் சுத்தமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ சுத்தமான தண்ணியிலேருந்து வெளியில் வரணுன்றாரு. அண்ட் எக் யூ லைட் ஃபுட் மேட்ஸ் விச் கீப் த டியர் தட் ஆன் த ஹோரி மவுண்டன் யூஸ் டு டவர், அண்ட் த வைல்ட் wolves which seek them to devour, with your steel darts do chase from coming near, be also present here. அதுக்கப்புறம் ஒரு மவுண்டன்ஸில் இருக்கிற நிமிஷம் பார்த்து சொல்கிறாரு, அந்த மவுண்டன்ஸில் இருக்கிற மான்களெல்லாம் எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஓநாய்கள்லேருந்து காப்பாற்றுறீங்களோ, உங்ககிட்ட இருக்கிற ஸ்டீல் டாட்டுன்னா ஈட்டி மாதிரி இருக்கும், அந்த ஈட்டியை வச்சு அந்த மான்கள் கிட்ட வராமல் அந்த ஓநாய்களெல்லாம் திருத்துறீங்க இல்லையா, நீங்கள்லாம் கூட இங்கே வந்துடணும். To help to decor and to help to sing, that all the woods may answer and you echo ring. எதுக்கு வரணும்னா என்னோடய மணமகளை அலங்காரம் பண்ணுறதுக்கும் அவகிட்ட பாடுறதுக்கும் நீங்கள் வந்துடணும் அப்படின்றாரு. இப்போ ஸ்டான்ஸா 5 அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேராகவே அவரோட பிரைட் கிட்ட அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவர் சொல்கிறார், சீக்கிரமாக எழுந்துடு, ஏன்னா இப்போ வந்து சூரிய உதயம் ஆயிடுச்சு.
பீபஸ் வந்து அவர் தான் வந்து சன் காடு. அவருடைய தலையை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வந்து நல்ல வெளிச்சம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாடல் வந்து அவங்களோட திருமணத்தை செலிப்ரேட் பண்ணி பேர்ட்ஸ் பாடுற மாதிரி இருக்குன்றாரு. அதனால் அவர் நேராக வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் மியூசிஸு நிம்ஸு எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன் உன்னை எழுப்புறதுக்கு, ஆனாலும் நீ எழுந்துக்கல, அதனால் நானே உனக்கு நேராக சொல்கிறேன் எழுந்துரு அப்படின்றாரு. வேக் நவ் மை லவ் அவேக் ஃபார் இட் இஸ் டைம். அவர் சொல்கிற எழுந்துரு அன்பே, இப்போ வந்து எழுந்துக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. த ரோசி மோன் லாங் சின்ஸ் லெஃப்ட் தித்தனஸ் பெட் ஆல் ரெடி டு ஹர் சில்வர் கோச் டு கிளைம். சூரியன் வந்து எழுந்து அவருடைய சில்வர் கோச்சில் ஏறத்துக்கு தயாராகிட்டார். அண்ட் பீபஸ் கிவ்ஸ் டு ஷோ ஹிஸ் க்ளோரியஸ் ஹெட். ஹாக் ஹவு த சியர்ஃபுல் பேர்ட்ஸ் டு சாண்ட் தே லேஸ். அப்புறம் சொல்கிறாரு, சூரியன் வந்து உதயமாகி தயாராகிட்டார் அவரோட பயணத்துக்கு. கேளு, பாடல்கள்லாம் எவ்வளோ அருமையாக கேட்குது, இதை வந்து சந்தோஷமாக பறவைகள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பறவையும் பாடுறத சொல்கிறாரு. அண்ட் கேரல்ஸ் ஆஃப் லவ்ஸ் பிரேஸ். த மெரி லாக் ஹர் matins sing aloft. The thrush replies. The mavis descent plays. The quissel shrills, the ruddock warbles soft. So goodly all agree with sweet consent to this day's merriment. எல்லாமே அவங்களுடைய சந்தோஷத்தை இந்த நாளில் வெளிப்படுத்துகிறாங்க. மை டியர் லவ், வை டூ யூ ஸ்லீப் தஸ் லாங். ஆனால் நீ மட்டும் ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? இயற்கையே எழுந்துடுச்சு, பறவைகள்லாம் எழுந்துடுச்சு நம்ம திருமணத்தை கொண்டாடுறதுக்கு, ஆனால் நீயே ஒன்றும் இவ்வளோ நேரம் தூங்குறேன்னு கேட்குறாரு. when meter were that you should now awake to await the coming of a joyous make and hearken to the birds love-learned song, the dewy leaves among. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எழுந்து இன்னைக்கு வா, வந்து இந்த சந்தோஷத்தை பாரு, அந்த பாடல்களை வந்து கேளு. ஃபார் தே ஆஃப் ஜாய் அண்ட் ப்ளஷன்ஸ் டு யூ சிங் தட் ஆல் த வுட்ஸ் மே ஆன்சர் அண்ட் யோ எக்கோ ரிங். இப்போ அடுத்த 6 ஸ்டான்ஸால் மணமகள் வந்து எழுந்துடுறாங்க. இப்போ அவங்க கண்கள் வந்து அப்படியே சூரியன் மாதிரி பலன்னு இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து என்னுடைய மணமகளை வந்து அலங்காரம் செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து டே நைட் சீசன்ஸ் ஹவர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்றாரு. இதெல்லாம் வந்து மணமக்களை அலங்காரம் பண்ணுறதுக்கு தான். அது மாத்திரம் இல்லாமல் வீனஸ் கடவுள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 3 ஹேண்ட்மேட்ஸையும் கூப்பிட்றாரு. அவங்களையும் கூப்பிட்றாரு, நீங்கள் எப்படி வீனஸ் அலங்காரம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி என்னோட மணமகளையும் வந்து அலங்காரம் பண்ணுங்க அப்படின்றாரு. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு அலங்காரம் பண்ணும் போதே பாடிக்கிட்டே பண்ணுங்க, அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றாரு. மை லவ் இஸ் நவ் அ வேக் அவுட் ஆஃப் ஹர் ட்ரீம்ஸ். அவருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுது. கடைசியாக அவங்க வந்து எழுந்துட்டாங்க அவங்க தூக்கத்துலேருந்து. அண்ட் அ ஃபேர் ஐஸ் லைக் ஸ்டார்ஸ் த டிம்ட் வே வித் டார்க்ஸம் கிளவுட் நவ் ஷோ தே குட்லி பீம்ஸ். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்ததுனால அவங்க கண் வந்து இருண்டு இருந்தது. இப்போ வந்து அவங்க கண் திறந்த உடனே அப்படியே பலன்னு அப்படி சூரிய வெளிச்சம் மாதிரி அவங்க கண்கள் வந்து மின்னுது. மோ பிரைட் தென் ஹெஸ்பியஸ் இஸ் ஹெத் டத் ரேர். அந்த பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னா சூரிய வெளிச்சத்தை விட அது பிரைட்டாக இருக்குது அப்படின்றாரு. கம் நவ் யூ டேம்சல்ஸ்னால் சின்ன பெண்களை வந்து டேம்சல்ஸ்னுவோம். டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட் ஹெல்ப் குவிக்லி ஹர் டு டைட். வாங்க வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அலங்காரம் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. பட் ஃபர்ஸ்ட் கம் யூ ஃபேர் ஆஸ் விச் வே பி காட் இன் ஜோ ஸ்வீட் பேரடைஸ் ஆஃப் டே அண்ட் நைட்டு. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஹவர்ஸை கூப்பிட்றாரு. ஏன்னா ஹவர்ஸ் தான் வந்து டே அண்ட் நைட்டை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் டே நைட்டும் வரட்டோன்றாரு. விச் டூ த சீசன்ஸ் ஆஃப் த இயர் அ லாட். இந்த டே அண்ட் நைட் தான் சீசன்ஸை வந்து இயருக்கு தருது. அதனால் ஃபஸ்ட்டு ஹார்ஸு, அதுக்கப்புறம் டே, அதுக்கப்புறம் நைட்டு, அதுக்கப்புறம் சீசன்ஸ் எல்லாம் அவர் வந்து திருமணத்துக்கு கூப்பிட்றாரு. அண்ட் ஆல் தட் எவர் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபேர் டூ மேக் அண்ட் ஸ்டில் ரிப்பேர். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லதுங்க எல்லாமே வந்து இங்கே வந்து சேருங்க அப்படின்றாரு. அண்ட் யூ 3 handmaids ஆஃப் த சைபீரியன் குவீன் to which do still adorn her beauty's pride, help to adorn my beautifulest bride. அதே மாதிரி சைபீரியன் குயின் அதாவது லார்ட் வீனஸை வந்து அவங்களுடைய 3 ஹேண்ட்மேட்ஸை கூப்பிட்டு நீங்கள் எப்படி வீனஸை வந்து அலங்காரம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து அலங்காரம் பண்ணுங்கள். யாரை அலங்காரம் பண்ணணும்னா த பியூட்டிஃபுல்லஸ்ட் பிரைட், அதாவது இந்த மாதிரி அழகான ஒரு மணமகளே இந்த உலகத்தில் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அவங்கள அலங்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கன்றாரு. அண்ட் ஆஸ் யூ அரே ஸ்டில் த்ரோ பிட்வீன் சம் கிரீசஸ் டு பி சீன் அண்ட் ஆஸ் யூ யூஸ் டு வீனஸ் டு ஹர் சிங். அதே மாதிரி அவங்கள அலங்காரம் பண்ணும்போது நீங்கள் எப்படி வீனஸ் அலங்காரம் பண்ணும்போது பாடிக்கிட்டே செய்வீங்களோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நீங்கள் செய்யணும் அப்படின்றாரு. த வைல்ஸ் த வுட் ஷெல் ஆன்சர் அண்ட் யோ எக்கோ ரிங்.
அடுத்தது வந்து ஸ்டான்ஸா 7ல் வந்து இப்போ மணமகள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்க கூட வரக்கூடிய அந்த வேர்ஜின்ஸ், அதாவது திருமணம் ஆகாத பெண்களும் அவங்க ரெடி ஆகிடுறாங்க. அதாவது மணமகளோட தோழிகள்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இங்கேயும் வந்து மணமகனான ஸ்பென்சரும் ரெடி ஆகிட்டார். அவர் கூட வர வேண்டிய தோழி மாப்பிள்ளைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, மணமகளுக்கு தோழி இருக்கிற மாதிரி மணமகனுக்கும் தோழர்கள் இருப்பாங்க. அவங்களும் இப்போ தயாராக சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் வந்து சூரியனை பார்த்து நல்லா இப்போ பிரைட்டாக இருன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துடாத, ஏன்னா அப்போ என்னுடைய மணமகளோட ஃபேர் ஸ்கின் வந்து உன்னுடைய கதிர்களை தாங்காமல் அது வந்து பாதிக்கப்படும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பீபஸ், அதாவது அவர் தான் வந்து சன் காடு. அது மாத்திரம் இல்லாமல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கலைகளுடைய தலைவர். அவரையும் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் என் திருமணத்துக்கு வரணும், ஆனால் வந்து உங்ககிட்ட நான் ஒன்று கேட்க போகிறேன். வருஷத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை மட்டும் எனக்காக கொடுத்துருங்க. இதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி நான் ஒரு பாட்டு பாடி அது உங்களுக்கு நான் தருவேன். மற்ற நாளெல்லாம் நீங்களே வச்சுங்க, எனக்கு வேண்டாம், இந்த ஒரு நாள் மாத்திரம் என்னுடைய நாளாக எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்றாரு. இதை சொல்கிறது மூலமாக ஸ்பென்சர் வந்து அவரோட பாடல் வந்து எந்த அளவுக்கு மேன்மையானதுன்னு நினைக்கிறாருன்றது காட்டலாம். ஏன்னா ஒரு நாள் நீ கூட உன்னை பற்றி நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு இணையாக என்னோடய பாட்டு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த ஸ்டான்ஸில் பார்க்கலாம். Now is my love already forth to come. Let all the virgins therefore well await, and you fresh boys attend upon her groom. Prepare yourselves, for he is coming straight. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மணமகள் ரெடி ஆகிட்டாங்க, அவங்க கூட வர வேண்டிய மணப்பெண் தோழிகள் எல்லாம் கூட சீக்கிரமாக வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி மணமகனோடு இருக்க வேண்டிய தோழர்கள்லாம் சீக்கிரமாக அவங்கள ரெடி பண்ணிடுவாங்க, ஏன்னா நானும் தயாராகிட்டேன். ஃபார் ஹீ இஸ் கம்மிங் ஸ்ட்ரெயிட்னா இந்த ஹீ வந்து ஸ்பென்சர் தான். நான் இப்போ மணமேடைக்கு போகிறதுக்கு தான் தயாராக வந்துட்டுருக்கேன் அப்படின்றாரு. செட் ஆல் யுவர் திங்ஸ் இன் சீம்லி குட் அரே ஃபிட் ஃபார் ஸோ ஜாய்ஃபுல் டே. அரேனா நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறது, நீங்களும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுன்றாரு. த ஜாய்ஃபுல்லஸ்ட் டே தட் எவர் சன் டிட் see. எவ்வளோ மகிழ்ச்சினா இது வரைக்கும் சூரியனே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு நாள். Fair sun, show forth thy favourable ray, and let thy litful heat not ferment be, for fear of burning her sunshiny face a beauty to disgrace. அதுக்கப்புறம் ஒரு சூரியனை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து நல்லா உன்னுடைய கதிர்களை வந்து உலகத்தில் வந்து பரப்பு, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப சூரிய வெளிச்சத்தை கொடுத்துடாத, ஏன்னா என்னுடைய மணமகளுடைய முகத்தை அது பாதிக்கும், உடம்பு அது பாதிக்கும், அது வந்து அவங்க அழகை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றாரு. ஓ ஃபேரஸ் பீபஸ், ஃபாதர் ஆஃப் த மியூஸ், இஃப் எவர் ஐ டிட் ஹானர் தி ரைட். அப்புறம் அவர் பீபஸ், அதாவது ஃபாதர் ஆஃப் த மியூஸஸை பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் வந்து உனக்கு தேவையானதை வந்து நிறையா செஞ்சுருக்கேன், உன்னை நிறையா வாட்டி ஹானர் பண்ணியிருக்கேன். ஆர் சிங் த திங் தட் மோட் தை பைட் டிலைட். அதாவது நான் உன்னை பற்றி பாடினா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். டூ நாட் தை சர்வன்ட்ஸ் சிம்பிள் பூன் ரெஃப்யூஸ். தை சர்வெண்ட்டுன்னு அவர் தன்னை தான் சொல்லிக்கிறார், ஸ்பென்சராக சொல்லியிருக்காரு. இப்போ பூனுன்னா வரம். இப்போ நான் ஒரு வரம் உங்ககிட்ட கேட்க போகிறேன், அது நீ மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, லெட் திஸ் ஒன் டே பி மைன். அதாவது இந்த நாள், இந்த ஒரு நாள் மட்டும் என்னோட நாளாக இருக்கட்டும். லெட் ஆல் த ரெஸ்ட் பி தைன். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நாட்களுமே உனக்கு தான், இந்த ஒரு நாளில் மட்டும் எனக்குன்னு கொடுத்துடு. தென் ஐ தை சவரன் ப்ரேசஸ் லவுட் வில் சிங். அப்படி நீ செஞ்சின்னா நான் உன்னை பாராட்டி ஒரு பாட்டு பாடுவேன். தட் ஆல் த வுட் ஷெல் ஆன்சர் அண்ட் தே எக்கோ ரிங். அதாவது இந்த ஒரு நாளுக்கு ஈடாக நான் உன்னை பற்றி பாடுற பாட்டை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸால் வந்து இங்கே கடவுள்கள்லாம் வந்து வெட்டிங் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இசை வாசிக்கிறவங்களாம் இசையை வாசிக்கிறாங்க, பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்க, சின்ன பசங்கள்லாம் தெருவில் வந்து ஹைமேன் பாடினே போடுறாங்க. அதை கேட்குறவங்களாம் கைத்தட்டி பாராட்டுறாங்க. நிறைய பேர் அந்த பசங்களோட அவங்களும் சேர்ந்து அந்த பாட்டை பாடுறாங்க. இந்த பாட்டை வந்து நம்ம எப்படின்னா, கிரீஸில் வந்து கயஸ் வேலரஸ் கேட்லஸ்ன்றது 1st century BC-லே எழுதியிருக்காரு. ஸோ அதுலேருந்து கூட இவர் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலில் கேட்குறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக, அதாவது உலகமே இவருடைய திருமணத்தை கொண்டாடுற மாதிரி ஸ்பென்சர் வந்து எழுதியிருக்காரு. Hark, how the minstrels begin to shrill aloud their merry music that resounds from far. அவர் சொல்கிறான் வந்து இசை வல்லுநர்கள்லாம் அவங்க பாடலில் வந்து அங்கே பாட ஆரம்பிச்சது இங்கேயே கேட்குது, இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கேட்குது. The pipe, the tabor and the trembling crowd that will agree without in breath or jar. அவங்க எல்லாம் அருமையாக பாடின்னு இருக்காங்க, இசை வாசிச்சுட்ருக்காங்க. But most of all the damsels do delight when their timbrels smite.
and thereunto do dance and carol sweet, and all the sense they do ravish quite. அதே சமயத்தில் அந்த இசையை கேட்டு பெண்கள் எல்லாம் நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குன்றாரு. And whilst the boys run up and down the street crying aloud with strong confused noise. அதே சமயத்தில் சின்ன பசங்கள்லாம் தெருக்கல்ல மேலேயும் கீழே ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சத்தமாக வந்து பாடுறாங்க. as if it were one voice. ஆனால் எல்லாம் வந்து பாடுறது வந்து ஒரே குரலாக தான் கேட்குது. சேர்ந்து பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னா, hymen oh hymen hymen they do shout, that even to the heavens they shouting shrill. அவங்கெல்லாம் சொல்கிறது, இந்த திருமண பாடலை பாடுறது வந்து ஹெவன்லேயே வந்து கேட்குது, அவ்வளோ சத்தமாக பாடுறாங்க. doth reach and all the firmament doth fill, to which the people standing all about, as in approvance do they to applaud, and loud advance loud, and evermore they hymen hymen sing. அதை கேட்குறவங்களாம் வந்து அந்த சிறுவர்களோட பாடல்கள் கேட்குறவங்க வந்து கைத்தட்டி அவங்கள பாராட்டுறாங்க. நிறைய பேர் அவங்களோட சேர்ந்து அவங்களும் ஹைமன் ஹைமன் சத்தமாக பாடுறாங்க. that all the woods them answer and they echo ring. அதுக்கப்புறம் ஸ்டான்ஸா 9ல் வந்து அவருடைய மணமகளை அழைச்சிக்கிட்டு மணமேடைக்கு போகிறாரு. இதை வந்து அவர் ஃபீபி, அதாவது ஆர்டமிட்டிஸ்னு காடஸ் ஆஃப் மூனோட இன்னொரு பேர், அவங்கள பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கம்பேர் பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட மணமகளை பார்த்து அவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா வந்து ஒயிட் வந்து ஒரு தூய்மையோட அடையாளம். அவங்களையும் வந்து அவ்வளோ தூய்மையானவங்க அப்படின்னு வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த உடை இருக்குது அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடையில் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க தேவதை மாதிரி இருக்காங்க, யாருமே வந்து அவங்கள ஒரு மானிட பெண்ணுன்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்களும் வந்து அடக்கமாக இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்கள பார்த்து அவங்கள பாராட்டுறது அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கிறதுனால அவங்க வந்து யாரையும் பார்க்காம கீழே குடிஞ்சிக்கிட்டே வந்து மணமேடைக்கு வராங்க அப்படின்றாரு. லோ வேஷி கம்ஸ் along with portly pace. portly பேஸ்னால் நம்ம நடையோடைய அளவை தான் பேசணும். அப்படியே வந்து சாதாரணமாக வந்து அவங்க மணமேடைக்கு வந்துட்டுருக்காங்க. வந்துனே இருக்கும்போது லைக் ஃபோபி ஃப்ரம் அ சேம்பர் ஆஃப் த ஈஸ்ட் அரைசிங் ஃபோர்த் டு ரன் ஹர் மைட்டி ரேஸ். அவருக்கு எப்படின்னா, ஒரு கடவுள் வந்து அவங்களுடைய வேலைகளை தொடங்கும் போது ஃபீபஸ் எப்படி வந்து அவரோட வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த வேகத்தில், அதாவது மணமகளுக்குள்ளேயும் திருமணம் வந்து சீக்கிரமாக ஆகணுன்ற ஆசை இருக்குன்றது அவங்க நடையிலேயே தெரியுது அப்படின்றாரு. கிளாட் ஆல் இன் ஒயிட் தட் சீம்ஸ் அ வர்ஜின் பெஸ்ட். அவங்க வந்து முழுசாக வெள்ளையில் வந்து ஆடை அணிஞ்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்களுடைய கன்னித்தன்மைக்கு, அவங்களோட வெர்ஜினிட்டிக்கு, அவங்களோட தூய்மைக்கு அது வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ வெல் இட் ஹர் பிசீம்ஸ் தட் யூ வுட் வீன் சம் ஏஞ்சல் ஷீ ஹேட் பீன். அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்குது. யாராவது பார்த்தாங்கன்னா இது ஒரு தேவதை தான் நினைப்பாங்க. ஹர் லாங் லூஸ் எல்லோ லாக்ஸ் லைக் கோல்டன் வயர் ஸ்ப்ரிங்கிள் வித் பேர்ல் அண்ட் பேர்லிங் ஃப்ளாஸ் அட்வைன். அதே மாதிரி அவங்களுடைய அந்த பிளாண்ட் ஹேர் வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால அப்படியே வந்து அந்த வெள்ளை ஆடைகளுக்கு மேலே அவங்களுடைய தலைமுடி வந்து கோல்டன் கலரில், அதில் வந்து பேர்ல் மாதிரி ஃப்ளவர்ஸும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்குது. டூ லைக் அ கோல்டன் மேண்டில் ஹர் அட்டையர். இதை பார்த்திங்கன்னா வந்து அவங்க தலையில் வந்து ஒரு தங்க மகுடம் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அண்ட் பீங் க்ரவுண்ட் வித் அ கார்லண்ட் க்ரீன். அதே சமயத்தில் அவங்க வந்து க்ரீன் கலரில் ஒரு கார்லண்ட் போட்டிருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க. சீம் லைக் சம் மேடன் குவீன். அதை பார்க்கும்போது அவங்கள வந்து ராணி மாதிரி இருக்காங்க அப்படின்றாரு. ஹர் மாடஸ்ட் ஐஸ் abashed to behold so many gazers as on her do stare upon the lowly ground affixed are. அதே சமயத்தில் சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்க அழகில் மெய் மறந்து அவங்களே பார்த்துட்டு இருக்கிறதுனால மாடஸ்டியால், அதாவது வந்து அந்த அடக்கத்துக்கு காரணமாக அவங்க தலையை குனிஞ்சிக்கிட்டு அவங்க கண்கள் வந்து தரையிலேயே பார்த்துக்கிட்டு தான் அவங்க நடந்துட்டுருக்காங்க. நிமிர்ந்து யாரையும் பார்க்குற அளவுக்கு அவங்க இல்லை, அவங்களுக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்றாங்க. Now dare lift up her countenance too bold, but blush to hear her praises sung so loud. அவங்களால தலையை கூட நிமிர முடியல. ஸோ ஃபார் ஃப்ரம் பீயிங் ப்ரௌடு. அவங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் அவங்க அழகை பார்த்து அவங்கள பாராட்டும் போது அவங்களுக்கு ப்ரௌடாக இல்லை, மாடஸ்ட்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு தலையை நிமித்தி பார்க்குற அளவுக்கு கூட தைரியம் வரல, அதனால் தலையை குனிஞ்சபடியே அவங்க வராங்க அப்படின்றாரு. Nonetheless do you still loud her praises sing, that all the woods may answer and your echoing. அதனால் அவர் சொல்கிறாரு, அவங்கள பாராட்டி பாடுங்க, ஏன்னா இது அவங்களுடைய நாள், இது வந்து ஒரு சிறந்த நாள், அதனால் அவங்களோட அழகை மெச்சி அவங்களுடைய குணத்தை மெச்சி எல்லாருமே பாட்டு பாடுங்க அப்படின்றாரு. அப்புறம் ஸ்டான்ஸா 10ல் வந்து
அவர் சுற்றி இருக்க பெண்கள்லாம் பார்த்து கேட்குறாரு, இவ்வளோ அழகான மணமகளை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த ஊர்லன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த மணமகளோடைய சிறந்த குணங்களெல்லாம் அவர் பட்டியலிடுறாரு. அப்போ வந்து அவங்கள வந்து அவர் வர்ணிக்கிறார், அவர் கண்கள்லேருந்து எல்லாத்தையுமே அவர் வர்ணிக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த மணமகளோட அழகை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லா பெண்களுமே வந்து அவங்க வேலையை கூட மறந்துட்டு, பாடுறது கூட மறந்துட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்கள வர்ணிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அவங்க கண்களும் நெற்றியும் வந்து சஃபயர் அண்ட் ஐவரின்றாரு. அவங்க சீக்ஸையும் லிப்ஸையும் வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் செரிஸ்ன்னு வர்ணிக்கிறாரு. அவங்களுடைய ப்ரெஸ்ட்டை வந்து அவருக்கு பவுல் ஆஃப் க்ரீமும், நிப்பிள்ஸை வந்து பட்ஸ் ஆஃப் லில்லிஸும், அவங்க நெக்கை வந்து ஐவரி டவர் மாதிரி, மொத்தத்தில் அவங்க உடம்பே வந்து ஒரு அழகான அரண்மனை மாதிரி இருக்குது அப்படின்றாரு. Tell me, you merchants' daughters, did you see so fair a creature in your town before? இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, பெண்களே சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகான ஒரு மணமகளை உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? So sweet, so lovely and so mild as she adorned with beauty's grace and virtue store. அவங்க வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ லவ்லியாக, அவ்வளோ மைல்டாக இருக்காங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் கிரேஷியஸாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நல்ல குணங்கள்லாம் உடையவங்களாக இருக்காங்க. her goodly eyes like sapphire shining bright. அவங்க கண்கள் வந்து சஃபயர் மாதிரி அப்படியே ஷைன் ஆகுது. her forehead ivory white. அவங்க நெத்தி வந்து ஐவரி மாதிரி ஒயிட்டாக இருக்குது. her cheeks like apples which the sun hath redded. அவங்க வந்து சீக்ஸ் வந்து அப்படியே ஆப்பிள் மாதிரி ரெட்டாக இருக்குது. இது காரணம் வந்து சூரிய வெளிச்சம். அது வந்து இன்னும் பட்டு இன்னும் அவங்க ஏற்கனவே அவங்க ப்ளஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் சூரிய வெளிச்சத்தில் இன்னும் அவங்க கண்ணங்கள் வந்து ஆப்பிள் மாதிரி சிகப்பாக இருக்குது. her lips like cherries charming men to bite. அவங்க லிப்ஸ் வந்து செரிஸ் மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது ஆண்களுக்கெல்லாம் போய் அதை கடிச்சிடலாமான்னு தோன்ற அளவுக்கு ரெட்டாக இருக்குது அப்படின்றாரு. her breast like a bowl of cream uncurdled. her paps like lilies bounded. papsனால் மார்பகங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க பிரெஸ்ட் வந்து போல் ஆஃப் க்ரீம் மாதிரி இருக்குது, அவங்களோட நிப்பிள்ஸ் வந்து லில்லியோட பட் மாதிரி இருக்குன்றாரு. her snowy neck like to a marble tower. அவங்க ஸ்னோ மாதிரி நெக் வந்து எப்படின்னா ஒரு மார்பிள் டவர் மாதிரி இருக்குது. அண்ட் ஹால் அ பாடி லைக் அ பேலஸ் ஃபேர். அவங்க மொத்தமாக பார்க்கும்போது ஒரு அழகான அரண்மனை மாதிரி இருக்காங்க. அசெண்டிங் அப் வித் மெனி அ ஸ்டேட்லி ஸ்டேர். அது வந்து கம்பீரமாக நிற்கும் போது எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்காங்க. டு ஹானர் சீட் அண்ட் chastise sweet bower. why stand you still you virgins in a maze. அவங்க அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய கன்னி பெண்கள்லாம் அப்படியே வந்து மெய் மறந்து பார்க்குறாங்களாம். upon her so to gaze while you forget your former lay to sing. நீங்கள் இது வரைக்கும் பாடிட்டு இருந்தீங்க, அந்த பாட்டை கூட இவங்களை பார்த்தோன்னே பாடுறதுக்கு மறந்து அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றாரு. to which the woods did answer and you echoing. இப்போ ஸ்டான்ஸா 11 என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இந்த ஸ்டான்ஸாவில் இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டான்ஸா 10 வந்து அவர் மணமகளோடைய வெளி அழகை வந்து வர்ணித்தார். இப்போ வந்து அவங்களுடைய உள் அழகை வந்து அவர் சொல்கிறாரு. அதை வந்து அவர் சொல்கிறாரு, மற்றவங்களோட எனக்கு தான் அது வந்து நல்லா தெரியும் அவங்க எப்படின்னு. அது வந்து அவர் வந்து ரொம்ப பாராட்டுறாரு. அவங்களுடைய ஸ்பிரிட், அவங்களோட ஸ்வீட் லவ், அவங்களுடைய நம்பகத்தன்மை, அவங்களுடைய ஃபேத், அவங்க ஹானர், அவங்க மாடஸ்டி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் அவங்க உள் அழகை பார்த்தீங்கன்னா வெளி அழகை பார்த்து வர்ணித்து மயங்கினதை விட உள் அழகில் நீங்கள் இன்னும் மயங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப நல்ல குணங்கள்லாம் வாய்ந்தவங்கன்றாரு. பட் இஃப் யூ saw that which no eyes can see. அதாவது வந்து பார்க்க முடியும். இப்போ வெளியில் இருக்கிற தோட்டத்தை நம்ம பார்க்க முடியும், ஆனால் உள் அழகை வந்து நம்ம பழகினா தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் வந்து வெளியில் பார்க்க முடியாத சில குணங்களை நீங்கள் பார்க்க முடிஞ்சா, த இன்வர்ட் பியூட்டி ஆஃப் அ லைவ்லி ஸ்ப்ரைட். அதாவது அவங்களுடைய குணங்களை, உள் அழகை பார்க்க முடிஞ்சால், garnished with heavenly gifts of high degree. அதாவது கடவுள் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவங்களுடைய குணங்கள் அமைஞ்சிருக்கு. மச் மோர் தென் வுட் யூ வண்டர் அட் தட் சைட். இப்போ அவங்க வெளி அழகை பார்த்து நீங்கள் வர்ணித்து பாராட்டினதை விட உள் அழகை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அண்ட் ஸ்டாண்ட் அஸ்டானிஷ்ட் லைக் டு தோஸ் விச் ரெட் மெடாசிஸ் மேஸ்ஃபுல் ஹெட். அப்படியே உங்களுக்கு ஆச்சரியமாயிடும், ஏன்னா அவ்வளோ நல்ல குணங்களை வாய்ந்தவங்க இவங்க. தே டுவெல்ஸ் ஸ்வீட் லவ் அண்ட் கான்ஸ்டன்ட் சாஸ்டிட்டி. ஏன்னா அவங்கக்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னா, ஸ்வீட் லவ், கான்ஸ்டன்ட் சாஸ்டிட்டி. சாஸ்டிட்டின்னா நம்பகத்தன்மை, ஒரு உண்மையாக இருக்கிறது, அதுதான் சாஸ்டிட்டி. அன்ஸ்பாட்டட் ஃபேத் அண்ட் கம்லி விமன் ஹெட். ரிகார்ட் ஆஃப் ஹானர் அண்ட் மைல்டு மாடஸ்டி. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு வேண்டிய அத்தனை குணங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது, அதை விட அதிகமாக அவங்கக்கிட்ட வந்து அமைதியும் அடக்கமும் இருக்குது. மாடஸ்டின்னா அடக்கம்.
Their virtue reigns as queen in royal throne, and giveth laws alone, to which the base affections do obey, and yield their service unto her will. No thought of things uncomely ever may. இதை யாரோட கம்பேர் பண்ணுறாருன்னா ராயல் குயின், அப்போ வந்து குயின் எலிசபெத்து அவங்களோட கம்பேர் பண்ணுறாரு. எப்படி நம்ம ராணி வந்து சட்டப்படி எல்லாத்தையும் வந்து செய்கிறாங்களோ, அவங்க சொல்கிறத கேட்கும் போது அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு அடிபணிஞ்சு அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்களோ, ஏன் அந்த அளவுக்கு தயாராக இருக்காங்கன்னா அவங்களுடைய குணம் அந்த மாதிரி. அது அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம சேவை செய்யும் போது தேவையில்லாத எண்ணங்களே நம்ம மனசில் வராது. They too approach to tempt a mind to ill. எப்படி நம்ம ராணியோட மனசில் வந்து எந்த விதமான அதாவது கெட்டவோ இல்லை தப்பான எண்ணங்களோ வராதோ, அதே மாதிரி இந்த மணமகளுடைய மனசுலையும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வராது. Had you once seen these her celestial treasures and unrevealed pleasures, then would you wonder and praise sing. இந்த மாதிரியான அவங்களோட நல்ல குணங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்பட்டு அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. That all the wood shall answer and you echo ring. இப்போ இந்த ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா அவரோட ராணியும் இதில் பாராட்டி எழுதிடுறாரு. அதே சமயத்தில் அவர் திருமணம் செய்ய போகிற பெண்ணையும் அந்த ராணியோட அத்தனை குணங்களும் இந்த மணமகள் கிட்ட நான் பார்க்குறேனோ அவங்களோட ஒய்ஃபையும் அவர் பாராட்டுறாரு. இது வந்து ஸ்பென்சர் வந்து எந்த அளவுக்கு அவருடைய மணமகளை உயர்த்தி சொல்கிறாருன்றதுக்கு இந்த ஸ்டான்ஸ் ஒரு எடுத்துக்காட்டு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஊரில் வந்து ராணி மேலே, இங்கிலாண்டில் ராணி மேலே எவ்வளோ மரியாதை எல்லாரும் வச்சுருந்தாங்க அப்படின்றதும் இந்த பாடல் அவர் எடுத்துக்காட்டுறாரு. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயிலோட கதவுங்களாம் திறங்க, அப்போ தான் என்னோடய மணமகள் வந்து உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மணமகள் கூட வரக்கூடிய தோழிகளை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய மணமகளை பார்த்து அவங்கக்கிட்டேருந்து கற்றுங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் நாளைக்கு திருமணம் செய்யும் போது எப்படி நீங்கள் நடந்துக்கணும்னு உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓப்பன் த டெம்பிள் கேட்ஸ் அன்டு மை லவ். கதவுங்களை தரங்க, ஏன்னா என்னுடைய லவ், அதாவது என்னுடைய மணமகள் வராங்க. ஓப்பன் தெம் வைட் தட் ஷீ மே என்டர் இன், அண்ட் ஆல் த போஸ்ட் அடோன் அஸ் டத் பிஹேவ், and all the pillars decked with garlands trim, for to receive this saint with honor due. அவர் சொல்கிறார், கதவு திறந்து அந்த இடம் ஃபுல்லாக அலங்காரமாக இருக்கணும். அந்த அலங்காரம்லாம் எப்படின்னா செயின்ட்ன்றது இங்கே அவருடைய மணமகளை குறிக்கிறது. இந்த பிரைடுக்கு வேண்டிய மரியாதையை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இடம் வந்து அலங்காரம் செஞ்சுருக்கணும் அப்படின்றாரு. தட் கம்மத் இன் டு யூ வித் ட்ரெம்ப்ளிங் ஸ்டெப்ஸ் அண்ட் ஹம்பிள் ரெவரன்ஸ். ட்ரெம்ப்ளிங் ஸ்டெப்ஸ்னால் மணமகள் இல்லையா, அதனால் அந்த திருமண நாளில் இருக்கக்கூடிய அந்த நடுக்கம் வந்து அவங்களோட நடையில் தெரியும். ஹம்பிள் ரெவரன்ஸ்னால் அவங்க ரொம்ப அடக்கமாக இருக்காங்கன்றதை சொல்கிறாரு. ஷீ கம்மத் இன் பிஃபோர் தி ஆல் மைட்டிஸ் வியூ. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களாம் பார்க்கும் போது அவங்க ரொம்ப ஹம்மலாக உள்ளே வராங்க. ஆஃப் ஹர் யூ வர்ஜின்ஸ் லேர்ன் ஒபீடியன்ஸ். அவங்க கூட இருக்கக்கூடிய தோழிகள்லாம் பார்த்து சொல்கிறாரு, இங்கே உங்களுக்குலாம் ஒன்றும் திருமணம் ஆகலை, நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து அந்த ஒபீடியன்ஸை நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும். when so you come into these holy places to humble your proud faces. ஏன் நீங்கள் கற்றுக்கணுன்னா, அப்போ தான் பின்னாடி நீங்கள் திருமணம் செஞ்சுட்டு திருமண நாளைக்கு இங்கே வரும்போது அவங்கள மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றாரு. bring her up to the high altar that she may the sacred ceremonies they partake, the which do endless matrimony make, and let the roaring organs loudly play. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மணமகள் அழைச்சின்னு வந்து மணமேடையில் வந்து நிறுத்தினாதான் அவங்க வந்துட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து திருமணத்துக்கான சடங்குகளை ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மியூசிக்கல் ஆர்கன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. அதாவது இசை வல்லுநர்களை சத்தமாக இசை வாசிங்கன்றாரு. த ப்ரேசஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் லைவ்லி நோட்ஸ். நீங்கள் என்ன வாசிக்கணுன்னா கடவுள்களெல்லாம் ப்ரேஸ் பண்ணி நீங்கள் வந்து சத்தமாக பாடணும். த வயல்ஸ் வித் ஹாலோ த்ரோட்ஸ், த கோரஸ்டர்ஸ் த ஜாயஸ் ஆந்தம் சிங். அதுக்கப்புறம் கோரஸ் பாடுறவங்களெல்லாம் பார்த்து ஆந்தம் சாங்கை அருமையாக பாடுங்க. நல்ல உங்கள் தொண்டையிலேருந்து அந்த பாடல் வந்து நல்லபடியாக வந்து வெளியில் வரணும். ஆல் த வுட்ஸ் மே ஆன்சர் அண்ட் தே எக்கோ ரிங். ஸ்டான்ஸா 13 இப்போ வந்து மணமகள் வந்து அந்த ப்ரீஸ்ட் கிட்ட வந்து நின்றுறாங்க. அந்த ப்ரீஸ்ட்டை வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க வெக்கப்பட்டு ப்ளஷ் பண்ணுறாங்க. இந்த ப்ளஷிங்கை பார்த்து அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் கூட அவங்களுடைய வேலையெல்லாம் மறந்துட்டு இந்த மணமகளை சுற்றி வர ஆரம்பிச்சிடுறாங்களாம். அப்போ வந்து இந்த மணமகன், அதாவது ஸ்பென்சர் வந்து யோசிக்கிறாராம்,
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க ஏன் இந்த அளவுக்கு ப்ளஷ் பண்ணுறாங்க, ஏன் தயங்குறாங்க, ஏன் வெக்கப்படுறாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாராம். Behold, whilst she before the altar stands, hearing the holy priest that to her speaks and blesseth her with his two happy hands. இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, இப்போ வந்து அந்த மண மேடையில் வந்து அவங்க மணமகள் வந்து நின்றுட்டாங்க. அந்த ஹோலி ப்ரீஸ்ட் வந்து அவர்கிட்ட பேசிட்டு அவர் வந்து அவங்கள வந்து அவரோட 2 கைகளாலையும் வாழ்த்துறாரு. ஹவு த ரெட் ரோஸஸ் ஃப்ளஷ் அப் இன் ஹர் சீக்ஸ். அவங்க கன்னங்கள் வந்து இப்போ ரெட் ரோஸ் மாதிரி அவ்வளோ ஃப்ளஷ் ஆகுது, அவ்வளோ செகப்பாயிடுச்சான் வெக்கத்தில். அந்த பியூர் ஸ்னோ வித் குட்லி வேர்மல் ஸ்டெயின் லைக் கிரிம்சன் டைட் இன் கிரெயின். அதாவது இப்போ எப்படின்னா அவங்களுடைய ஸ்கின் வந்து பியூர் ஸ்னோ மாதிரி இருக்குது, ஆனால் அது கிரிம்சனில் டை பண்ண மாதிரி இப்போ அவங்க உடல் வந்து அப்படியே செவந்துக்கிட்டே இருக்கான் வெக்கத்தில். அண்ட் ஈவன் தி ஏஞ்சல்ஸ் விச் கண்டினியூலி அபவுட் த sacred altar do remain, forget their service and about her fly, often peeping in her face that seems more fair. அங்கே இருந்த தேவதைகள்லாம் வந்து அந்த சர்ச்சில் தேவதைகள்லாம் அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கூட மறந்துட்டு ஓடி வந்து இவங்கள சுற்றி சுற்றி பறந்து இவங்க முகத்தை பார்க்குறாங்களாம். ஏன்னா வந்து அவங்க முகம் வந்து அவ்வளோ ஃபேராகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்கான். அதை பார்க்கும்போது தேவதைகளே அவங்களையே அவங்க மறந்துடுற அளவுக்கு இருக்குது அப்படின்றாரு. The more they on it stare, but her sad eyes still fastened on the ground are governed with goodly modesty that suffers not one look to glance away. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா அவர் சேட் ஐஸ்ன்றார். அதாவது மணமகள் வந்து கீழே வந்து பார்த்துட்டு இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க ப்ளஷ் பண்ணுறாங்க, செவப்பாக இருக்கு அவங்க முகம், ஆனால் கீழே பார்த்துட்டு இருக்கிறது ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு வருத்தம், ஒரு துளி வருத்தம் இருக்குமோ அப்படின்னு ஒரு மனசில் தோணுது. ஆனால் அது மாடஸ்டியால் தான், அது வந்து அந்த அடக்கத்தால் தான் அவங்க கீழே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு கூட அவங்களால முடியலை. விச் மே லெட் இன் அ லிட்டில் தாட் அன்சவுண்ட். ஆனால் அவங்க கீழே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன அளவுக்கு அதில் ஏதாவது வருத்தம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது அப்படின்றாரு. வை blush you love to give to me your hand, the pledge of all our band. அப்போ அவர் கேட்குறாரு, நீ ஏன் வந்து உன் திருமணத்துக்கு உன் கை, அதாவது நான் தான் உன்னை திருமணம் பண்ணிக்க போகிறேன், என்ன திருமணம் பண்ணுறதுக்கு கூட நீ ஏன் இந்த அளவுக்கு ப்ளஷ் பண்ணுற, ஏன் வந்து உன் கையை வந்து கொடுக்கறதுக்கு, அது கிறிஸ்டின் மேரேஜில் வந்து நம்ம மோதிரம் போகிறதுக்கு கை கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பிளட்ஜ் எடுப்போம், ஒரு ப்ராமிஸ் மாதிரி அவங்க பண்ணுவாங்க, அதுக்கு கூட ஏன் வந்து இவ்வளோ தயங்குற அப்படின்னு அவர் கேட்குறாரு. சிங் யூ ஸ்வீட் ஏஞ்சல்ஸ் அல்லேலூயா சாங் சிங்கர் that all the woods may answer and you're echoing. அதுக்கப்புறம் அவர் தேவதைகள்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு அல்லேலூயா பாடுங்க அப்படின்றாரு. இப்போ ஸ்டான்ஸா 14 வந்து கிறிஸ்டின் மேரேஜ் வந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ மணமகன் வந்து மணமகளை வந்து வீட்டுக்கு அழைச்சின்னு போகணும். போயிட்டு அவங்க வந்து அந்த ஈவினிங் செலிப்ரேஷன் ஆரம்பிக்கணும். அதில் வந்து விருந்து இருக்கும், ட்ரிங்க்ஸ் இருக்கும், எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா கடவுளையும் கூப்பிட்டு வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. Now all is done, bring home the bride again. இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு, திருமணம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ மணமகளை நான் திருப்பி வீட்டுக்கு அழைச்சின்னு வரணும். bring home the triumph of a victory. இப்போ அவங்க தான் வந்து என்னுடைய வெற்றியின் அடையாளம் அப்படின்றாரு. bring home with you the glory of her gain, with joyous bring her and with jollity. எல்லாரும் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக என்னோட வீட்டுக்கு அழைச்சின்னு வாங்க. never had man more joyful day than this. இதுக்கு முன்னாடி ஒரு ஆண் மகனுக்கு இவ்வளோ சந்தோஷமான நாள் வாழ்க்கையில் அமைஞ்சே இருக்காது. whom heaven would heap with bliss. ஏன்னா நான் வந்து சொர்க்கமே என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் நினைக்கிறேன். மேக் ஃபீஸ்ட் தே ஃபோர் நவ் ஆல் திஸ் லிவ் லாங் டே. இந்த நாளைக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் விருந்து கொடுங்க, இந்த நாள் ஃபுல்லாமே கொண்டாட்டமாக இருக்கணுன்றாரு. திஸ் டே ஃபார் எவர் டு மீ ஹோலி இஸ். இந்த நாள் ஃபுல்லாகவே எனக்கு வந்து புனிதமான நாள் அப்படின்றாரு. pour out the wine without restraint or stay, pour not by cups but by the belly full, pour out to all that will and sprinkle all the posts and walls with wine. அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் வைனை ஊற்றி கொடுங்க, கப்பில் ஊற்றாதீங்க, அவங்க வயிறு நிரம்புற அளவுக்கு கொடுங்க, எல்லாருக்குமே கொடுங்க. அதாவது செவர்லெல்லாம் கூட வந்து வைனை வந்து தெளிக்கிற அளவுக்கு கொடுங்க, எல்லா இடத்துலையும் வைன் வந்து தெளித்து கொண்டாடுங்க அப்படின்றாரு. வைன் வந்து அந்த செலிப்ரேஷனோட ஒரு அடையாளம். that they may sweat and drunk be withal, crown you God batches with the coronal, and Hymen also crown with riches of wine, and let the graces dance unto the rest, for they can do it best. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா எல்லா கடவுள்களையும் அழைங்க, ஏன்னா எல்லா கடவுளும் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணுன்றாரு. அதே மாதிரி எல்லாரும் நல்லா வைனை குடிச்சிட்டு எல்லாருமே அருமையாக நடனம் ஆடுங்க, ஏன்னா நீங்கள் நடனம் ஆடுறதுல தான் இந்த நாளோடைய மகிழ்ச்சி கொண்டாட்டமே இருக்குது.
The whiles the maidens do they carol sing, to which the wood shall answer and they echo ring. அதே சமயத்தில் மேடன்ஸ்னால் கன்னி பெண்கள் மூலம் திருமணமாகாத கன்னி பெண்கள்லாம் வந்து கேரல் சாங்கை வந்து பாடட்டும் அப்படின்றாரு. ஸ்டான்ஸா 15 வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹோலி டே தான் எனக்கு, அதை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி பெல்ஸ் எல்லாம் அடிங்க. அதே சமயத்தில் சூரியனை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து நல்ல பிரைட்டாக இருக்கணும், இந்த நாளை வந்து அழகுபடுத்தணும். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதில் ஒரு வருத்தம் இருக்குது, ஏன்னா வந்து வருஷத்துலேயே வந்து லாங்கஸ்ட்டு சம்மர் டே இது தான், அதாவது June 20. அதனால் இந்த நாள் வந்து அதிகமாக இருக்கும், இரவு வந்து குறைஞ்ச டைமில் இருக்கும். ஆனால் இது வந்து என்னுடைய முதல் ராத்திரி, நப்ஷியல் பிளிஸ் டேனா முதல் ராத்திரி. இந்த நாளில் வந்து இரவு ரொம்ப கம்மியாகவும் நாள் வந்து பெருசாக இருக்கிறதுனால இரவு வரத்துக்கு லேட்டாக வரனாலும் நான் ஏன் திருமணத்தை வச்சேன் அப்படின்ற வருத்தத்தை இந்த ஸ்டான்ஸில் சொல்கிறாரு. Ring ye the bells, you young men of the town, and leave your wanted labor for this day. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாள் வந்து ஒரு ஹோலியான நாள், அதனால் எல்லாருமே வந்து மணி அடித்து கொண்டாடுங்க, உங்கள் வேலைங்களாம் இன்றைக்கி விடுங்க, இன்றைக்கி எந்த வேலையும் செய்யாதீங்க. திஸ் டே இஸ் ஹோலி, டூ யூ ரைட் இட் டவுன் தட் யூ ஃபார் எவர் இட் ரிமெம்பர் மே. அதாவது எல்லாருமே வந்து இது ஒரு மகிழ்ச்சியான நாள், இதை வந்து நீங்கள் எழுதி வச்சிங்க, அப்போ தான் நீங்கள் எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுப்பீங்க. திஸ் டே த சன் இஸ் இன் இஸ் சீஃபஸ்ட் ஹைட் with Barnaby the bride, for winds declining daily by degrees, he somewhat loseth of his heat and light, when once a crab behind his back he sees. இந்த நாள் வந்து சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய நாள். அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து அவர் நிறைய ஹீட்டும் லைட்டையும் வெளியில் விடுவார். அதாவது ஒரு நாள் வந்து நீளமான, ஒரு வருஷத்தில் நீளமான நாட்களை பகல் வேலை இருக்கக்கூடிய நாள் இது அப்படின்றாரு. For this time it is ill ordained was to choose the longest day in all the year. அதாவது நான் ஏன் இந்த நாளை வந்து சூஸ் பண்ணேன், ஏன்னா வருஷத்துலேயே லாங்கஸ்ட் டே இருக்கக்கூடிய நாள் இது. அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட், அது மாத்திரம் இல்லாமல் நாள் வந்து லாங்காக இருக்கிறதுனால நைட்டும் வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். when longest fitter were yet never day so long but late would pass. அதே மாதிரி இவ்வளோ நேரம் ஆகுது, அது வந்து கடந்து போகிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்றாரு. ரிங் ஏய் த பெல்ஸ் டு மேக் இட் வேரி வே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மணி அடித்து நாளை வந்து போக சொல்லுங்கள். அண்ட் பான்ஃபயர்ஸ் மேக் ஆல் டே. எல்லாம் வந்து இரவு வந்தோடனே பான்ஃபயர் போடுவோம், அதனால் சீக்கிரமாக வந்து இரவு வந்தால் நம்ம பான்ஃபயர் போடலாம். அண்ட் டான்ஸ் அபவுட் தெம் அண்ட் அபவுட் தெம் சிங். அப்புறம் நம்ம நடனம் ஆடலாம், அதை பற்றி பாடலாம். தட் ஆல் த வுட்ஸ் மே ஆன்சர் அண்ட் யுவர் கரிங். இப்போ ஸ்டான்ஸா 16 திருப்பி அவர் வந்து இந்த நாள் ஏன் இவ்வளோ நீளமாக இருக்குது, எனக்கு எப்போ இரவு வரும்ன்ற ஆவலோடு நான் இருக்கேன் அப்படின்றாரு. அப்போ தான் அவரால் அவரோட மணமகளோட தனியாக இருக்க முடியுன்றதுனால அவர் ஈவினிங் கிளாஸை சீக்கிரமாக வாங்க, நீங்கள் வந்தால் தான் நாங்கள் 2 பேரும் எங்களோட பெட் சேம்பருக்குள்ளே போக முடியும் அப்படின்றாரு. அண்ட் when will this long weary day have end and lend me leave to come unto my love. எப்போ இந்த நீண்ட நாள் வந்து முடியும், எப்போ நான் என்னுடைய மணமகளை அழைச்சிக்கிட்டு உள்ளே போவேன். how slowly do the hours they number spend. இந்த நேரம் ஏன் மெதுவாக நகருது அப்படின்றாரு. how slowly does sad time his feathers move. haste thee o fairest planet to thy home within the western form. இப்போ என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரமாக வந்து சூரியன் வந்து வெஸ்ட்டுக்கு போயிடணும் அப்படின்றாரு. thy tired steeds long since have need of rest. அதாவது அவர் வந்து சேரட்டில் தானே போகிறாரு, அப்போ இந்த வீல்ஸ்க்கெலாம் ரெஸ்ட் வேணாவா, அதனால் சீக்கிரமாக போய் சேருங்க அப்படின்றாரு. long though it be at last I see it gloom and the bright evening star with golden crest. நிறைய நேரம் காத்துந்து இப்போ தான் அந்த கோல்டன் ஸ்டாரை கொஞ்சம் அப்படின்னு வந்து மினுக்கிறத பார்க்குறேன் அப்படின்றாரு. appear out of the east fair child of beauty glorious lamp of love. இப்போ அவர் வந்து நிலவை கூப்பிட்றாரு. நிலவை எப்படி கூப்பிட்றாருன்னா, நீ தான் ஃபேர் சைல்ட் ஆஃப் பியூட்டி, அது மாத்திரம் க்ளோரியஸ் லேம்ப் ஆஃப் லவ்னும் அது சொல்கிறாரு. தட் ஆல் த ஹோஸ்ட் ஆஃப் ஹெவன் இன் ரேங்க்ஸ் டஸ்ட் லீடு. ஏன்னா நீயே வந்தால் தான் பின்னாடி வந்து இரவுக்கான சிம்பிளான ஸ்டார்ஸ் எல்லாம் வரும், ஸோ நீ தான் லீட் பண்ணி முன்னாடி வரணும். அண்ட் குட்டஸ்ட் லவர்ஸ் த்ரூ த நைட்ஸ் ட்ரெட் ஹவு சியர்ஃபுல்லி தே thou lookest from above. அதாவது வந்து இங்கே கீழே கூடிய லவர்ஸ்க்கெலாம் என்ன ஒரு பயம்னா, நீ வந்து அவங்கள எட்டி பார்த்துருவியோன்னு பயப்படுற அளவுக்கு நீ வா அப்படின்றாரு. அண்ட் சீமஸ் டு laugh atween thy twinkling light as joying in the sight of these glad many which for joy do sing. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சீக்கிரமாக வா, வந்து நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறத வந்து பாரு அப்படின்றாரு.
that all the woods them answer and they echo ring. ஸ்டான்ஸா 17ல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அந்த சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரையும் வந்து போக சொல்கிறாரு. அப்போ தான் அவரால் அவரோட மணமகளை அழைச்சிக்கிட்டு அவருடைய படுக்கை அறைக்கு போக முடியும். அவர் சொல்கிறாரு, நான் அவங்களோட தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மயா அதாவது வந்து மவுண்டன் காடஸ் வந்து ஜூயிஸோட எப்படி இருந்தாங்க, அவங்க கூட வந்து இணைஞ்சதுனால தான் ஹெர்மிஸை வந்து பிறந்தாரு. அதே மாதிரி இன்னொரு லெஜெண்ட் ட்ரெடிஷன் என்னன்னா, நிறைய பேரோட நம்பிக்கை என்னென்னா, அந்த பர்டிகுலர் நாளில் வந்து யார் ஒன்று செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எல்லா விதமான வளங்களும் நல்ல புத்திசாலித்தனமான ஒரு குழந்தையும் பிறக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இதனால் கூட ஸ்பென்சர் வந்து இந்த நாளை வந்து திருமண நாள் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். அதை தான் அவர் இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நவ் சீஸ் யூ டேம்சல்ஸ் யூ டிலைட் ஃபார் பாஸ்ட். இப்போ அவர் அந்த பெண்கள்லாம் பார்த்துட்டு போதும் நீங்கள் நடனமானது போதும், இனஃப் இஸ் இட் தட் ஆல் த டே வாஸ் யோர்ஸ். இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டீங்க, அதனால் இது போதும். நவ் டே இஸ் டன். இப்போ நாள் வந்து போயிடுச்சு. அண்ட் நைட் இஸ் நைங் ஃபாஸ்ட். இரவு வந்து வேகமாக வந்துட்டுருக்கு. அண்ட் நவ் பிரிங் த பிரைட் இன் டு த பிரைடல் போஸ். இப்போ மணமகளை அழைச்சிக்கிட்டு இங்கே வாங்க. நவ் நைட் இஸ் கம், நவ் சூன் ஹர் டிசரி அண்ட் இன் ஹர் பெட் ஹர் லே. அழைச்சின்னு வந்து அவங்கள வந்து படுக்கையில் படுக்க வைங்க. லேஹர் லில்லிஸ் அண்ட் இன் வயலட்ஸ். அதுவும் எந்த மாதிரி படுக்கைன்னா, அந்த படுக்கையில் அப்படியே லில்லிஸ் அண்ட் வயலட்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் சில்க் அண்ட் கர்டன்ஸ் ஓவர் ஹர் டிஸ்பிளே. அவங்க மேலே வந்து சில்க் கர்டன்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். அண்ட் அடோர்டு ஷீட்ஸ் அண்ட் ஆரேஸ் கவர்லெட்ஸ். அப்புறம் அழகான ஷீட்ஸும் ஆரேஸும் வச்சு அவங்கள கவர் பண்ணியிருக்கணும். Behold how goodly my fair love does lie in proud humility. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இதில் வந்து என்னுடைய லவ் எவ்வளோ அழகாக படுத்துக்கிட்டு இருப்பாங்கன்றதை பாருங்கள். Like unto Mia whom as Jove her took in Tempe lying on the flowery grass, twist sleep and wake after she weary was with bathing in the Ascidian brook. எப்படி இருக்காங்கன்னா, அந்த மலை அரசி மலை கடவுள் வந்து எப்படி வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து இந்த படுக்கையில் அவங்க படுத்துட்ருக்கணும். அந்த மலர் படுக்கையில் என்னுடைய மணமகள் வந்து படுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றாரு. As it is night you damsels may be gone and leave my love alone and leave likewise your former lay to sing, the woods no more shall answer nor your echo ring. இப்போ இரவு வந்துட்டதுனால நீங்கள்லாம் வந்து என்னுடைய லவ்வை வந்து படுக்கையில் வந்து அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு நீங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னுறாரு. ஸ்டான்ஸா 18ல் இரவு வந்துடுச்சு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரவை வந்து அவரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ப்ரொடெக்டும் பண்ண சொல்கிறாரு. இப்போ அவர் என்ன கம்பேர் பண்ணுறாருன்னா, ஜூயிஸ் வந்து ஆல்சிமெனோடு சேர்ந்ததுனால தான் அவர் என்ன இங்கே சொல்கிறாருன்னா, ஜூயிஸ் அஃபேர் வித் ஆல்சிமென் அண்ட் இஸ் அஃபேர் வித் நைட் ஹர் செல்ஃப். அதாவது ஜூயிஸ் வந்து ஆல்சிமெனோட சரி நைட்டோட சரி 2 பேரோடையும் அவர் அஃபேர் வச்சுட்டு இருந்தார். அப்போ தான் ஆல்சிமென் வந்து ப்ளீடஸோட டாக்டரு, அவங்களோட மகள், அவங்க தான் வந்து ஹெர்குலஸோட ஜூயிஸோடு சேர்ந்து, ஆல்சிமென் வந்து ஜூயிஸோடு சேர்ந்து தான் ஹெர்குலஸை வந்து பிறந்தார். ஹெர்குலஸ் வந்து ஒரு சிறந்த க்ரீக் ஹீரோன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து இரவு வந்து ஜூயிஸோடு சேர்ந்து ஹெர்குலஸ் வந்து பிறந்தாரோ அதே மாதிரி இவரும் ஒரு மணமகளும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. நவ் வெல்கம் நைட் தவ் நைட் ஸோ லாங் எக்ஸ்பெக்டட். இப்போ அவர் நைட்டை வெல்கம் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் அவளோடு காத்துட்ருந்தேன். தட் லாங் டேஸ் லேபர் டஸ் அட் லாஸ்ட் டிஃப்ரே. இந்த நீளமான நாள் கடைசியில் போயிடுச்சு. அண்ட் ஆல் மை கேர்ஸ் விச் க்ரூவல் லவ் கலெக்டட் ஹேஸ் சம்ட் இன் ஒன் அண்ட் கேன்சல்ட் ஃபார் ஏ. இத்தனை நாள் என் மனசில் நான் தேக்கி வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுருந்த லவ் எல்லாம் வந்து இப்போ வந்து நான் வெளிப்படுத்துகிற நேரம் வந்துடுச்சு. ஸ்ப்ரெட் தை ப்ராட் விங் ஓவர் மை லவ் அண்ட் மீ. இப்போ உன்னுடைய நைட்ஸோட விங்ஸை வந்து என் மேலேயும் என்னுடைய மணமகள் மேலேயும் நீ ஸ்ப்ரெட் பண்ணணும். தட் நோ மேன் மே அஸ் சி. எந்த அளவு ஸ்ப்ரெட் பண்ணணும்னா யாரோட கண்களுக்கும் நான் தெரியாத அளவுக்கு நீ வந்து உன்னுடைய இரவை வந்து எங்கள் மேலே பரப்பணும். அண்ட் இன் தை சேபிள் மேண்டல் அஸ் அண்ட் ரேப் ஃப்ரம் ஃபியர் ஆஃப் பெரில் அண்ட் ஃபவுல் ஹாரர் ஃப்ரீ. அதாவது எந்த அளவுக்கு நீங்கன்னா எந்த விதமான கெட்டதும் எங்களை அணுகாமல் நீ எங்களை ரேப் பண்ணிடணும். Let no false treason seek us to entrap, nor any dread disquiet ones annoy the safety of a joy. எந்த விதமான தடங்களும் எங்களோட மகிழ்ச்சிக்கு நடுவில் வரக்கூடாது.
and let the night be calm and quiet some without tempest storms or sad affray. இந்த நாள் வந்து அமைதியாகவும் காமாகவும் இருக்கணும். எந்த விதமான தடங்களோ ஸ்டாமோ வருத்தமான விஷயமோ எதுவுமே வந்து எங்களை நெருங்கக்கூடாது. லைக் as when Jove with fair Alcmene lay when he begot the great Tyrrhenian groom, or like as when he with thyself did lie and begot majesty. எப்படி வந்து ஜோ வந்து ஆல்சமனோடு இருக்கும்போது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ஒரு சிறந்த கிரேட் டைத்தீனியன் க்ரூமை கொடுத்தாரோ, எப்படி அவர் உன்னோடைய இருந்து அவர் வந்து ஒரு மெஜஸ்டிக்கான ஹெர்குலஸை கொடுத்தாரோ, அதே மாதிரி நானும் என்னுடைய மணமகளும் சேர்ந்து ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுக்கணுன்றாரு. அண்ட் லெட் த மேட்ஸ் அண்ட் யங் மேன் சீஸ் டு சிங். வெளியில் போய் அந்த பெண்களையும் ஆண்களையும் பாட வேணான்னு சொல்லு போதும். நவ் லெட் த வுட்ஸ் தேம் ஆன்சர் நோ தே எக்கோரிங். இப்போ ஸ்டான்ஸா 19 அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த விதமான ஈவில் ஸ்பிரிட்ஸோ பேட் தாட்ஸோ எங்கள் மனசில் வரக்கூடாது, எங்கள் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாகவே வந்து எந்தெந்த டேஞ்சர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட வரக்கூடாது, அவங்கள விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. லெட் நோ லேமெண்டிங் க்ரைஸ். ஏதாவது ஒரு வருத்தமான விஷயத்துக்காக யாரும் அழுவுறதை எங்கள் காதில் விடக்கூடாது. நாட் டோல்ஃபுல் டியர்ஸ். எந்த விஷயத்துக்காகவும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அழக்கூடாது. பி ஹர்ட் ஆல் நைட் வித்தின் ஆர் yet without. எங்கள் கிட்டேயும் அதை கேட்கக்கூடாது, எங்களை விட்டு தூரத்தில் கூட அது கேட்கக்கூடாது, எங்கேயுமே கேட்கக்கூடாது. அது எந்த விதமான வருத்தமும் எங்களை நெருங்கக்கூடாது. நாட் லெட் ஃபால்ஸ் விஸ்பர்ஸ் ப்ரீடிங் ஹைடன் ஃபியர்ஸ் பிரேக் ஜென்டில் ஸ்லீப் வித் மிஸ்கன்சீவ்டு டவுட். எந்த விதமும் வந்து எங்களுடைய இரவை வந்து கெடுக்கிற மாதிரி நடக்கக்கூடாது, எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது. லெட் நோ டிலூவிங் ட்ரீம்ஸ் நாட் ட்ரெட்ஃபுல் சைட்ஸ் மேக் சடன் சேட் அஃப்ரைட்ஸ். தூக்கத்தில் கூட எந்த கெட்டதும் எங்களுக்கு வரக்கூடாது, எந்த விதமான பயமோ இல்லை வருத்தமோ எங்களை நெருங்கக்கூடாது. நோ லெட் ஹவுஸ் ஃபயர்ஸ் நார் லைட்னிங்ஸ் ஹெல்ப்லெஸ் ஹார்ம்ஸ். அதாவது வீட்டில் எது நெருப்போ இல்லை லைட்டிங்னா இந்த இடி அப்படின்றோம் இல்லையா, அதுவும் வந்து யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது. நார் லெட் த போக் நார் அதர் ஈவில் ஸ்ப்ரைட்ஸ் நாட் லெட் மிஸ்chievous witches with their charms. இங்கே வந்து அவர் விச்சஸை பற்றி சொல்கிறாரு, ஈவில் ஸ்பிரிட்ஸை பற்றி சொல்கிறாரு, அதெல்லாம் கிட்ட வரக்கூடாது. நார் லெட் ஹாப் காப்ளின்ஸ் நேம்ஸ் whose sense we see not. அதாவது எந்த விதமான ஹாப் காப்ளின்ஸ் கூட இங்கே வரக்கூடாது. ஃப்ரே us with things that be not. எங்களை வந்து நீ நல்லபடியாக பாதுகாத்து வச்சுக்கணும். லெட் நாட் த ஷ்ரில் அவுல் நாட் த ஸ்ட்ரோக் பி ஹர்டு. எங்களுக்கு வந்து ஆந்தையோட அலறலும் கேட்கக்கூடாது, எந்த விதமான ஸ்ட்ரோக் சத்தமும் கேட்கக்கூடாது. நார் த நைட் ராவன் தட் ஸ்டில் டெட்லி எல்ஸ். அதாவது வந்து இந்த ராவன்றது ஒரு பறவை, அந்த ராவன் பறவை வந்து கூட எங்கள் ஏதாவது செய்கிற சத்தம் எங்கள் காதில் விடக்கூடாது. நாட் டேம் கோஸ்ட் கால்ட் அப் வித் மைட்டி ஸ்பெல்ஸ். எந்த விதமான கோஸ்ட்டும் அந்த ஸ்மெல்னால் ஒரு மந்திரம் போட்டு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எந்த மந்திரமும் அதாவது கெட்ட அபசுகரமான வார்த்தைகள் கூட எங்கள் காதில் வந்து விடக்கூடாது. நார் கிரீஸ்லி வல்ச்சர்ஸ் மேக்கர்ஸ் ஒன்ஸ் அஃப்ரேட். வல்ச்சர்ஸ் பறக்கிற சத்தம் வந்து எங்கள் காதில் வரக்கூடாது, ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். நார் லெட் த அன்பிளசன்ட் குவயர் ஆஃப் ஃப்ராக்ஸ் ஸ்டில் க்ரோக்கிங் மேக்கர்ஸ் டு விஷ் தியர் சோக்கிங். அதே சமயத்தில் இரவில் வந்து இந்த தவளையெல்லாம் வந்து சத்தம் போடும்ல, அது கூட எங்கே கேட்கக்கூடாது, ஏன்னா வந்து அந்த சத்தம் வந்து ஒருவேளை அந்த தவளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுனால அது சத்தம் போடுதோன்ற எண்ணம் எங்கள் மனசில் வரக்கூடாது. அதாவது தவளை கூட ஆபத்து வந்து அந்த ஆபத்தில் அது சத்தம் போடுறது எங்கள் காதில் விடக்கூடாது, அதனால் அதை கூட நீ ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுன்னு கேட்குறாரு. லெட் நன் ஆஃப் தீஸ் தே டெரண்ட் அசென்சிங். எந்த விதமான ஒரு கெட்ட சத்தமும் எங்கள் காதில் விடக்கூடாது. நார் லெட் த வுட்ஸ் தேம் ஆன்சர் நார் தே எக்கோரிங். இப்போ ஸ்டான்ஸா 20 அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கணும், எங்களுக்கும் தூக்கம் வரணும். எப்போ தூக்கம் வரணும்னா சரியான சமயத்தில் தான் தூக்கம் வரணும். அது வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை சுற்றி வந்து நிறைய குட்டி குட்டி அந்த விங்டு லவ்ஸஸ் எல்லாம் பறக்கணும். அப்புறம் கியூபிட்ஸ் வந்து அவங்களும் சந்தோஷமாக இருந்து காலையில் வர வரைக்கும் எங்களையும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றாரு. பட் லெட் ஸ்டில் சைலன்ஸ் ட்ரூ நைட் வாட்சஸ் கீப். அதாவது நல்ல சைலண்ட்டாக உண்மையான இரவு வந்து இந்த நாள் ஃபுல்லாக இருக்கணும். தட் சேக்ரெட் பீஸ் மே அண்ட் அஷூரன்ஸ் ரெயின். எங்களை சுற்றி வந்து ஒரு புனிதமான ஒரு அமைதி இருக்கணும். அண்ட் டைம்லி ஸ்லீப் வென் இட் இஸ் டைம் டு ஸ்லீப். அப்புறம் வந்து எப்போ தூக்கம் வரணுமோ அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு தூக்கம் வரணும். மே போர் ஹிஸ் லிம்ஸ் ஃபோர்த் ஆன் எ பிளசன்ட் பிளேன் the whiles on 100 little winged loves. நாங்கள் தூங்குற வரைக்கும் என்னென்னா
100 little winged loves. இது வந்து லைக் டைவர்ஸ் ஃபெதர்ட் டவ்ஸ் ஷெல் ஃப்ளை அண்ட் ஃப்ளட்டர் ரவுண்ட் அபவுட் யுவர் பெட். அவங்க வந்து டவ் பறவை மாதிரி எங்கள் பெட்டை சுற்றி பறக்கணும். அண்ட் இந்த சீக்ரெட் டாக் தட் நன் ரிப்ரூவ்ஸ் எ பிரெட்டி ஸ்லெல்ஸ் ஷெல் ஒர்க் அண்ட் ஸ்னேர் ஷெல் ஸ்ப்ரெட் டு ஃப்ளிச் அவே ஸ்வீட் ஸ்நாச்சஸ் ஆஃப் டிலைட். அதே சமயத்தில் இந்த இரவோட இருட்டில் நாங்கள் 2 பேருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். கன்சீட் த்ரூ கபோர்ட் நைட் யூஸ் சாங்ஸ் ஆஃப் வீனஸ் ப்ளே யுவர் ஸ்போர்ட்ஸ் அட் வில் ஃபார் க்ரீடி ப்ளஷர்ஸ் கேர்லெஸ் ஆஃப் யுவர் டாய்ஸ் திங்ஸ் மோர் அப்பான் ஹ பேரடைஸ் ஆஃப் ஜாய்ஸ். வீனஸ் வந்து கியூபட்டோடாமா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து எங்களை வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். தட் வாட் யூ டூ ஆல் பி இட் குட் ஆர் இல். அதே சமயத்தில் நீ எது செஞ்சாலும் அது நல்லதாகவே இருக்கட்டும். ஆல் நைட் தே ஃபோர் அட்டெண்ட் யுவர் மெரி ப்ளே ஃபார் இட் வில் சூன் பி டே. அதே மாதிரி இந்த இரவு ஃபுல்லாகவே வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஒரு சொல்லிட்டாரு இரவு வந்து இந்த நாளில் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும்னு. அதனால் நாள் வந்து சீக்கிரமாக விடிஞ்சிடும். அதனால் நாங்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுன்றாரு. Now none doth hinder you that say or sing, nor will the woods now answer nor your echo ring. அப்புறம் ஸ்டான்ஸா 21ல் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிந்தியா, அதாவது 3ஓட ஓனர் பேர் வந்து சிந்தியா, அது வந்து அவங்களோட ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறத பார்த்துட்டு அவர் வந்து அதுக்கிட்ட வேண்டிக்கிறார். அதாவது இந்த இரவு வந்து எங்களுக்கு நல்ல இரவாக அமையணும். அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இரவில் வந்து என்னுடைய மணமகளுக்கு ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா அந்த நிலவை சொல்கிறாரு, உன்னுடைய லவ் ஆன லாட்மியன்ஷிப் எண்டிமியானில் வந்து நீ எப்படி இருந்தியோ அந்த இணைப்பு மூலமாக வந்து நீ எப்படி 50 குழந்தைகளை, அதாவது ஃபேஸஸ் ஆஃப் 3 தான் அவர் 50 டாட்டர்ஸ்ன்றாரு, எப்படி நீ வந்து உருவாக்குனியோ அதே மாதிரி இன்றைக்கி நாங்களும் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த ஒன்றா சேர்ந்ததுனால எதிர்காலத்தில் நான் நல்ல ஒரு குழந்தைக்கு நிறையா குழந்தைங்களுக்கு நான் தகப்பனாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. ஹூ இஸ் த சேம் விச் அட் மை விண்டோ பீப்ஸ். யார் அது நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது என்னோடய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறது. ஆர் ஹூஸ் இஸ் தட் ஃபேர் ஃபேஸ் அட் ஷைன் ஸோ பிரைட். இல்லைன்னா இவ்வளோ பிரைட்டான ஃபேஸோடு யார் ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. இஸ் நாட் சிந்தியா. சிந்தியானா இது வந்து நிலவு தானே. ஷீ தட் நெவர் ஸ்லீப்ஸ். உனக்கு தூக்கமே கிடையாது இல்லையா. பட் வாக்ஸ் அபவுட் ஹை ஹெவன் ஆல் த நைட். ஏன்னா இரவு ஃபுல்லாக நீ வந்து ஹெவனில் நடந்துக்கிட்டு இருப்ப. ஓ ஃபேரஸ்ட் காடஸ் do thou not envy my love with me to spy. அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ஒரு நியாயமான கடவுள், ஃபேரஸ்ட்ன்றது அழகான கடவுள்னு எடுத்துக்கலாம், நியாயமான கடவுள்னு எடுத்துக்கலாம். எங்களை பார்த்து பொறாமப்பட்டு என்னை ஸ்பை பண்ணாத. ஃபார் thou likewise did love. ஏன்னா உனக்கும் வந்து காதல் இருந்திருக்கு, நீயும் வந்து ஏற்கனவே காதலிச்சிருக்க, உனக்கு காதல்னால் என்னன்னு தெரியும். thou now unthought. அதனால் நீ அதெல்லாம் மறந்துட்டு இப்போ எங்களை வந்து நீ பொறாமையாக பார்க்கக்கூடாது. And for a fleece of wool which privily the Latmian shepherd once unto thee brought his pleasures with thee brought. ஏற்கனவே ஒரு ஷெப்பர்டு தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எப்படி வந்து உனக்கு பிடிக்குன்றதுனால அவர் வந்து அந்த உள்ளோட அந்த அவர் மேய்க்கிற ஷீப்போட உள் வந்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தினாரோ அந்த அன்பெல்லாம் நீ இப்போ நினச்சி பார்க்கணும். therefore to us be favorable now. ஏன்னா நீயும் ஏற்கனவே காதல் இருந்ததுனால இப்போ காதலில் இணைய போகிற எங்கள் 2 பேருக்கும் நீ வந்து ஃபேவரபுளாக இருக்கணும். And sith of women's labor thou hast charge and generation goodly dost enlarge. அதனால் நீ எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். எங்களோட ஜெனரேஷன் வந்து பின்னாடி பெருசாகணும், அதான் நாங்கள் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும். என்க்ளைன் thine will ill effect our wishful vow and the chaste womb inform with timely seed. அதே மாதிரி நல்ல நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு குழந்தை வந்து சேரணும். that may our comfort breed till which we cease our hopeful have to sing nor let the woods as answer nor a echo ring. ஒரு நல்ல குழந்தைய உருவாக்குற வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் அன்பை பரிமாறிக்கிட்டே இருக்கணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்றாரு. ஸ்டான்ஸா 22ல் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா கடவுளையும் கூப்பிட்டு அவங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாரு. அவர் வந்து ஜூனோ வைஃப் ஆஃப் ஜியஸ் அண்ட் காடஸ் ஆஃப் மேரேஜ் அவங்களுடைய இணைப்பை வந்து நல்ல புனிதமாக்க சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இன்றைக்கி இணையிறது வந்து நல்லபடியாக அமையணும், எங்களுக்கு நல்ல குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஹீப் ஹைமேன் எல்லாரையுமே எல்லா கடவுளுமே கூப்பிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாரு. And thou great Juno, which with awful might the laws of wedlock still don't patronize, and the religion of the faith first plight with sacred rites has thought to solemnize.
And egg for comfort, often called art of women in their smart, eternally bind thou this lovely band and all thy blessings unto us impart. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கடவுளும் வாங்க வந்து உங்களோட அருள் எல்லாத்தையும் எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து கொடுங்க. And thou glad genius in whose gentle hand the bridal bower and genial bed remain without blemish or stain. And the sweet pleasures of their love's delight with secret a day aid does succor and supply till they bring forth the fruitful progeny. நீங்கள் எந்த அளவுக்கு அருள் புரியணும்னா, எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை ப்ரோஜினின்னா அடுத்த வாரிசு, அது வந்து வர வரைக்கும் நீங்கள் எனக்கு உங்கள் அருளை தரணும். Send us the timely fruit of this same day, and thou fair he when thou hymen free, grant that it may be so be, till which we cease your further praise to sing, nor any woods shall answer nor your echo sing. அப்புறம் ஸ்டான்ஸா 26 அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹெவனில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளுங்களும் வந்து எங்கள் திருமண ஆசீர்வாதம் செய்யுங்க, எங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க பிறக்கணும், அவங்க வந்து எல்லாம் கடவுள் அருள் பெற்றவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரைடையும் பார்த்து அவர் சொல்கிறாரு, நீயும் வந்து உன்னுடைய மனசில் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வச்சுக்கோ, நம்ம நல்ல பேரண்ட்ஸாக இருக்கணுன்ற முடிவோடு இன்றைக்கி நம்ம சேரலான்றாரு. And you, high heavens, the temple of the gods, in which 1,000 torches flaming bright do burn that to us wretched earthly clouds, in dreadful darkness lend desired light, and all your powers which in the same remain more than we men can feign. Pour out your blessings on us plenteously, and happy influence upon us reign, that we may raise a large posterity which from the earth, which they may long possess, with lasting happiness up to your haughty palaces may mount, and for the guard of the glorious merit may heavenly tabernacles they inherit, of blessed saints for to increase the count. அதாவது என்ன வேண்டுறாருன்னா, நாங்கள் இன்றைக்கி ஒன்று சேரணும், எங்களுக்கு நல்ல குழந்தைகளாக பிறக்கணும், அந்த குழந்தைகளும் வந்து நீடூழி வாழ்ந்து அவங்களும் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு அவங்க சொர்க்கத்தை வந்து சேரணும், அந்த மாதிரி அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் சேர்த்து நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறாரு. ஸோ லெட் அஸ் ரெஸ்ட் ஸ்வீட் லவ். இப்போ வந்து ஒரு ஒய்ஃபை பார்த்து பேசுகிறாரு, இப்போ நம்ம ரெஸ்ட் பண்ணலாம். ஸ்வீட் லவ் இன் ஹோப் ஆஃப் திஸ் அண்ட் see still then our timely joys to sing, the wood no more as answer nora echoing. இப்போ அவர் வந்து எல்லா கடவுளும் வேண்டிட்ட அப்புறம் ஒரு மனைவியை பார்த்து சொல்கிறாரு, வா நம்ம வந்து நல்ல ஹோப்ஃபுல்லாக சேர்ந்து நல்ல எதிர்பார்ப்போடு இணையலாம் அப்படின்றாரு. இப்போ கடைசி ஸ்டான்ஸால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடலை நான் உனக்கு ஒரு அணிகலனாக தரேன், அதாவது ஏற்கனவே உன்னை நீ நிறைய நகைகள்லாம் போட்டிருக்க உன்னை அலங்காரம் செய்கிறதுக்கு, ஆனால் அதோடு சேர்த்து இந்த பாடலை நான் உனக்கு ஒரு சிறந்த அணிகலனாக நான் உனக்கு தர போகிறேன், இது வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசாக இருக்கும், இது வந்து காலத்துக்கும் நிலச்சி நிற்கும்ன்றாரு. அவர் அப்போ எழுதுனதே இப்போவும் நிலச்சிருக்கு, ஏன்னா இவ்வளோ வருஷம் கழித்து கூட நம்ம இந்த எபித்தாலமெனை படிச்சுட்டு தான் இருக்கோம், ரசிச்சுட்டு தான் இருக்கோம், அந்த அளவுக்கு அவர் அதை எழுதியிருக்காரு. இவர் சொல்கிறாரு, சாங் மேட் இன் லூ ஆஃப் மெனி ஆர்னமெண்ட்ஸ், இந்த பாடலை நீ அணிஞ்சிருக்கக்கூடிய நகைகளுக்கு இணையாக அதை விட மேலாகவே நான் உனக்கு கொடுக்க போகிறேன். வித் விச் மை லவ் ஷுட் டியூலி ஹாவ் பீன் டெக்ட், இந்த பாடல் மூலமாக நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கலாம். which cutting off through hasty accidents you would not stay your due time to expect, but promised both to recompense and undo her a goodly ornament. அதாவது இந்த பாடல் எழுதும்போது நிறைய தடங்கல்கள் வந்திருக்கலாம், ஆனால் வந்து நான் உனக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சேனோ அது வந்து நான் கொடுத்துருக்கேன், இது கண்டிப்பாக உனக்கு ஒரு சிறந்த அணிகலனாக இருக்கும். அண்ட் ஃபார் ஷார்ட் டைம் அண்ட் என்லெஸ் மான்யூமெண்ட், அதாவது ஒரு குறைஞ்ச நேரத்தில் ஒரு என்லெஸ்னால் முடிவே இல்லாத ஒரு நகையை நான் உனக்கு அணிகலனாக கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிச்சிருக்காரு. இது வந்து எல்லாருமே படித்து ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் ஸ்பென்சர் படைச்சிருக்காரு. காலத்தால் அறியாத காவியம்னு சிலது சொல்கிறோம்ல, அதில் இதுவும் ஒன்று. நான் சொன்னதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.